முதலாம் ஆண்டிற்கு பெரிய புராண உரைநடை வகுப்பிலே நம்ம சென்ற அமர்விலே அமர்நீதி நாயனாருடைய புராணம் ஒரு சருக்கத்திற்கு ஒரு நாயனார் புராணம் மீது பார்ப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு அமர்நீதி நாயனாருடைய புராணத்தை சிந்திப்பதாக தொடங்கியிருந்தோம். இந்த அமர்நீதி நாயனாருடைய புராணத்தில் இந்த நாயனாருடைய ஊர் எது, அவர் என்ன தொழில் செய்தார், அவருடைய தொண்டு எது என்பதையெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். அவர் திருநல்லூர் என்கின்ற அவர் பிறந்த ஊர், அவதரித்த ஊர் திரு ஆரை என்கின்ற ஊர். ஆரை என்பது உடையாளூர் என்று சொல்லக்கூடிய ஊர். அந்த ஆரை இருக்கக்கூடிய அந்த ஆரை என்கின்ற பகுதியிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கிருந்து மேற்கே இருக்கக்கூடிய கஷேத்திரமாகிய திருநல்லூர் என்கின்ற கஷேத்திரம். இந்த நல்லூர் என்கின்ற கஷேத்திரத்தில் தான் திருநாவுக்கரசு பெருமானாருக்கு திருவடி தீட்சை கிடைத்ததுன்னு பார்த்தோம். அங்கே தான் பெருமானார் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று நாம் அவரது சென்னிமிசை பாதமலர் சூட்டி நான் சிவபெருமான் என்று அந்த செட்டியார் சுவாமிகள் சொல்லுவார்கள். அந்த திருநல்லூரில் கஷேத்திரத்திலே பிரம்மோற்சவம் நடக்கிறது. இந்த பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது அங்கே அடியவர்கள் எல்லாம் குழுமி வழிபாடு செய்ய வருபவர்களுக்கு மடம் அமைத்து அவர்களுக்கு உணவு திருவமுது முதலியவை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு கந்தை கீழுடை கோவணம் முதலியவெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அமர்நீதி நாயனார் என்பதை பார்த்தோம். அப்படி உட்காருங்கம்மா, உட்காருங்க, ஃப்ரீயாக தான் இருக்கு. அப்படி பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நாயனாருடைய திருத்தொண்டியினை, அவருடைய இருவினை ஒப்பு வயப்பட்ட வாழ்க்கையினை, அவருடைய பரிபக்குவத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக இறைவன் ஒரு பிரம்மச்சாரியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்கு வருகிறார் என்பது வரைக்கும் நம்ம சின்னப்பிள்ளை பார்த்தோம். அவர் எப்படி வந்தார் என்ற செய்தியெல்லாம் அந்த 3 பாடல் அழகாக வர்ணித்திருந்தார். அப்படி வந்திருந்த பெருமானரை நோக்கி இந்த திருமணத்திலே பிராமணர்களுக்கான தனி போதமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சுவாமி நாயனார் சொல்லியிருந்தார். நன்று நான்மறை நற்றவர் அமுது செய்து அருள துன்று வேதிய தூய்மையின் அமைப்பதும் உள்ளதால் இன்று நீரும் இங்கு அமுது செய்து அருளும் என்று இறைஞ்ச என்பதாக பாடு. அப்பொழுது அந்த வணங்கும் அன்பரை நோக்கிய மறைவரை இசைந்து அணங்கநீர் பொன்னி நான் ஆடி நான் வர மழைவரினும் உணங்கு கோவணம் வைத்து நீர் தாரும் என்று ஒரு வெண் குணங்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார் என்பதாக வரைக்கும் பார்த்துருக்கோமா? சரி, அப்படி நாம் குளித்து விட்டு வருகின்றோம். குளித்து விட்டு வந்ததுக்கு பிறகு உடுத்திக் கொள்வதற்காக ஒரு உலர்ந்த கோவணம் தேவையாக இருக்கிறது. அதனால என்னிடம் இருக்கக்கூடிய 2 கோவணத்தினை நான் தண்டில் கட்டி வைத்திருக்கிறேன். ஒரு கோவணத்தை குளிக்கும் போது கட்டிட்டு இருக்க உடுத்திருக்கிறத குளிச்சுட்டு இருக்கும்போது கட்டிட்டு இருப்பார். அந்த கரையிலேருந்து ஏறி வந்ததுக்கு பிறகு அவர் வைத்திருக்கக்கூடிய தண்டில் கட்டியிருக்கக்கூடிய கோவணத்தை கட்டுவார். ஒருவேளை கரையிலிருந்து மடத்துக்கு வர இடைவெளியில் மழை வந்துருச்சுன்னா நனைஞ்சிருவார் இல்லையா? அதனால நனையாத கோவணம் ஒன்று இங்கே வந்தோடனே உடுத்திக் கொள்வதற்கு தேவையாக இருக்கும் என்பதனால ஒரு இடத்தை கொடுத்து சொல்வதாக சுவாமி சொல்லுகிறார். அப்போது அந்த கோவணத்தினுடைய பெருமையை சொல்லும்படியாக அங்கே ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. 14வது பாடல். ஓங்கு கோவண பெருமையை உள்ளவாறு உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை, நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்து இகழாதே ஆங்கு வைத்து நீர் தாரும் என்று அவர் கையில் கொடுத்தார் என்று சொல்லுகிறது பாடல். அதாவது இந்த ஒரு பொருள் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது அது பத்திரமா வச்சுக்கோ என்று சொல்லுது வழக்கம். பத்திரம்னா என்ன பொறுப்பு? பத்திரம்னா இலைன்னு தான் அர்த்தம். பத்திரம்னா இலை விட முடியல. அதையே பத்திரமா வைத்துக்கொள்ளனா பழங்காலத்தில் நம்முடைய இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே வைக்கிறோம்? கொண்டு போய் பீரோவில் தான் லாக்கரில் வைக்கிறோம். பழங்காலத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே எதில் இருந்துச்சுன்னா ஓலையில் தான் இருந்துச்சு. அந்த ஓலைக்கு பேர் தான் பத்திரம்னு பேர். ஓலைகளுக்கு இலைக்கு பேர் பத்திரம். அதனால் சிவபூஜையில் கூட பத்திர புஷ்பம்னு சொல்லுவாங்க. பத்திர புஷ்பம் சுவாஹா என்றெல்லாம் பூஜை பண்ணுறோம் இல்லையா? பத்திரம்னா இலை, பத்திரம் கிள்ளி சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். பத்திர குண்டலம்னு சொல்லுவாங்க. காதில் அம்பாள் போட்டிருப்பா, இந்த காதில் பெருசாக வட்டமாக இருக்கும், அது பத்திர குண்டலம். பனை ஓலையில் போடுறது. அப்போ ஓலைக்கு பேர் பத்திரம்னு பேர். அப்படி எப்படி டாக்குமெண்ட்ஸ் எப்படி டாக்குமெண்ட்ஸ் எப்படி வச்சுக்கோ அது போல் இந்த பொருளை பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிறத அந்த பத்திரம்ங்கிறது ஆகி வந்துருச்சு. பத்திரமா வச்சுக்கோ. அதை நம்ம பத்திரம்னு இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா? வீட்டு பத்திரம் எங்கே அப்படிங்கிறது அது ஆகு பெயர்னு பேர். அது பழங்காலத்தில் பத்திரத்தில் தான் இருந்துச்சு. பத்திரம்னா இலையில் இருந்தது. அதுபடி பேப்பரைஸ் ஆனாலும் கூட அதை நம்ம என்னவாக தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த பத்திரம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி அவர் பத்திரமாக நீ வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது இதனுடைய பெருமை என்ன என்று உனக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா நீ ஆல்ரெடி
இந்த நான் அடியவர்களுக்கெல்லாம் நீ கோவணம் கொடுத்து கொண்டிருக்கிறாய், இந்த கோவணத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை அறிந்து தான் நீ கோவணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாய். அதனால் நான் உனக்கு புதுதாக கோவணத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால் இதை நீ இகழாதே, இது சாதாரண பொருள் தானே, வச்சா டேபிளில் போட்டால் கிடக்க போகுது, யார் இதை எடுக்க போகிறா அப்படின்னு நினைத்து கொள்ளாதே என்று சொல்லுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு விளக்கமாறு கொடுத்து வச்சுக்க சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதை நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய பீரோவில் போனா ஒரே விஷயம். அதனால் ஒரு பொருளை நம்ம அது ஓரமாக வச்சுருவோம். ஒரு விளக்கமாறு கொடுத்து ஒருத்தன் வைக்க சொன்னாங்கன்னா அப்போ இது யார் எடுத்துகிட்டு போகிறா, யாரும் வந்து அது பெருசாக மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போட்டு வச்சுருவோம். ஒரு பொருளை ஒருத்தவங்க செருப்பத்தை பார்த்து இங்கே கட்டி விட்டு போகிறேன்னு சொன்னாக்கா தூக்கி உள்ளே வச்சுப்பாங்களா? அது அங்கே தான் கிடக்க போகுது, அதை யாரும் தூக்கி எடுக்க போகிறதில்ல சிறப்பாக. அதனால் இது போல் நீ மற்ற பொருள்களை எப்படி கொடுத்து விட்டு போனால் வச்சா அது யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உடுத்திய கோவணம் புதுசாக இருந்த கூட யாரும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடுத்திய கோவணத்தை யார் எடுப்பா? அது யாரும் எடுக்க மாட்டாங்க. அதற்படியெல்லாம் நீங்கள் கருதி கொண்டு அதை எளிமையாக கருதி விடாது என்று சுவாமி எச்சரிக்கிறார். இதே போல் ஒரு காட்சி நமக்கு திரிலகண்ட குயவநாயனார் புராணத்துலேயும் வரும். திரிலகண்ட குயவநாயனார் புராணத்தில் நாயனார் எடுத்து வந்து சுவாமி இதே போல் ஒரு அடியவரை போல் வந்து தன்னுடைய திருவோட்டை கொடுத்து வச்சுக்க சொல்கிறார். நான் பார்க்குறோம் அங்கேயும் இதே சொல்லுகிறார், இந்த திருவோட்டனை சாதாரணமாக எண்ணி விடாதே, இது பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லும்போது சொல்கிறார், தன்னுள் துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது என்ன தன்மையது, இதனை மதித்து வாங்கினீங்கிறது. வாங்கும் பொழுதே மதித்து வாங்கணும்னு சொல்கிறார். சாதாரணமான பொருளை நினைத்து கொள்ளாதே, தன்னுள் துண்ணிய யாவையும் தூய்மை செய்வதுங்கிறார். அந்த திருவோட்டினுடைய பெருமை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் சுவாமி. அதனால தான் சுவாமியுடைய திருவோடு என்பது எதனை குறிக்கிறது என்றால் நம்முடைய தற்போது அழிவை குறிக்கிறது. இப்போ திருவோட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது போட்டோம்னா அது என்ன ஆகிடுது, அவருக்கு சொந்தமாகிடும். பிக்ஷையான ஒரு பொருள் யாருக்காவது போடுறோம்னா அது அவருக்கு சொந்தமாகிடும், அது அவர் எடுத்துப்பார். ஆனால் சுவாமி தன்னுடைய திருவோடு பலித்தேர் பேரான வருகிறார் இல்லையா, அதில் இப்போ நீங்கள் 9 நாள் திருவண்ணாமலையில் 9 நாள்னு நினைக்கிறேன் பிக்ஷாண்டார் புறப்பாடு. அது மாதிரி பெரிய கோயிலில் பிக்ஷாண்டார் புறப்பாடு ஆகும்போது அவருடைய திருவோட்டில் காசு வச்சு எடுத்து வரோம். இவெல்லாம் காசு அதில் வைக்கிறான், கொண்டு போய் 100 ரூபா 500 ரூபாலாம் வைக்கிறான். அதில் அவர் என்ன காசு இல்லாமல் உலகத்தில் பிச்சை எடுக்க வராரு அவர். சாமிலாம் பாடுவாங்க, நாயன்மார் பாடுவாங்க, விற்றோன் ஒன்று இல்லாத நல்கூர்ந்தான்கான் என் கட்சி கம்பன்கான் பிச்சை என்றில்லா மற்றூன் பிச்சையொன்றி மற்றூன் என்று இல்லா மாசதுரான்கான்னு பாடுவாங்க தான். ஆனால் அவர் என்ன பிச்சை எடுத்தா சாப்பிடணும் கட்டாயமாக இருக்குது, நம்மகிட்ட காசு பிச்சை எடுக்க அவர் வராது. அந்த திருவோட்டினுடைய மகிமை என்ன என்றால், அந்த திருவோட்டுக்குள்ளே நம்ம என்னவா சுவாமி கிட்ட ஒப்புவிக்க வேண்டும்னா நம்முடைய தற்போதத்தை ஒப்புவிக்க வேண்டும். தற்போதம் என்பது நாம் அவர்கிட்ட ஒப்புவிக்கிறோம்னு அர்த்தம். அந்த திருவோட்டுக்குள்ளே எதை போட்டாலும் அதை தூய்மை செய்யும் என்று சொல்கிறார். தன்னுள் துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்போ எதை போட வேண்டும், நம்மிடத்து எது அழுக்காக இருக்கிறது அதை போடணும். வாஷிங் மிஷின் மாதிரி. இப்போ யார் அழுக்காக இருக்கா, நாம தான் அழுக்காக இருக்கோம். இப்போ நம்மளே சரணாகதே கொடுத்துட வேண்டியதான் திருவோட்டில், நம்மளை தூக்கி அதில் போட்டுடணும். அப்போ யார், எனக்கு ஒரு பொருள் இல்லை, நான் ஒரு ஆள் இல்லை, எனக்கு நான் ஒரு கருத்துவம் கிடையாது, நீ தான் எல்லாமே சுவாமி என்கின்ற பக்தியோடு அவர் வழிபாடு செய்தால் நாம் தூய்மை அடைவோம் என்பது அதோடைய தத்துவார்த்தம். அதான் தன்னுள் துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது என்ன தன்மையது, இதனை மதித்து வாங்கு நீ என்று அங்கே குயவநாயனார் எடுத்து சொல்கிறார். பார்ப்போம். அதே போல் இங்கு கோவணத்தினுடைய பெருமையை சொல்கிறார். பொங்கு கோவண பெருமையை உள்ளவாறு உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை. அந்த பெருமையை நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உள்ளவாறு. ஏன், உனக்கு ஆல்ரெடி தெரியும், நீ அடியவர்களுக்காக கோவணம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். அதனால சொல்லுகிறார். அப்படி நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவோ உம்மிடத்து திகழாதே. திகழாதே என்பது தான் சாதாரணமாக நினச்சிடாதான் அர்த்தம். இது என்ன சாதாரண பொருள் தான், நீங்கள் வச்சா பாட்டு இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிடாது, பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். அது சுவாமி கொடுக்குற அலர்ட். அது ஒருவேளை அவருடைய வச்சிருந்தா கூட பின்னாடி மிஸ் ஆகும்போது ரொம்ப வருத்தப்படுறார். நான் ரொம்ப சேமமாக தானே அவர் வச்சார், பத்திரமா வைக்கிறேன் சொன்னதுனாலே.
அதனால இடத்து இகழாதே அங்கு வைத்து நீர் தாரும் என்று அவர் கையில் கொடுத்தார். அந்த நாயனாருடைய கையில அந்த கோவணத்தை ஒன்று அவுத்து கொடுக்கிறார். கொடுத்த கோவணம் கை கொண்டு கோதிலா அன்பர் கடுப்பில் இங்கு எழுந்து அருளும் நீர் குளித்து என கங்கை மடுத்த தும்பிய வளர்ச்சடை மறைத்து அம்மறையோர் அடுத்த தென்திரை பொன்னி நீர் ஆட என்று அகன்றார் என்று சொல்கிறார். அப்போ அவர் டயலாக், இந்த கோவணத்தை வாங்கி கொண்ட நாயனார் என்ன சொல்லுகிறார் சுவாமி இடத்து என்பதை இதில் சொல்லுகிறார். கொடுத்த கோவணம் கை கொண்டு அதை வாங்கி கொள்ளுங்க, பத்திரமா வாங்கிட்டு. கோதிலா அன்பரு, அது நாயனார். கோதுனா என்ன? கோதுனா என்ன? கோதிலா அன்பர்னு இருக்கு இல்லையா? கோதுனா என்ன? அது கோதி விடுறது, கோதுறதுன்னு இப்படி இப்படி செய்யறது கோது வருது. கோதுனா அழுக்கு குற்றம் நீக்க வேண்டிய இடம் பொருள்னு அர்த்தம். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேன்னு பாடுறார் இல்லையா? கோதுனா தேவையில்லாத கழிக்க வேண்டிய பொருள்னு அர்த்தம். கோதுனா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புளி இங்கே தெரில, சிட்டிக்குள்ளே எப்படி தெரில, கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புளி வாங்குவாங்க. புளிய மரம் இருக்குது அவங்க வீட்டில் இருந்து புளி வாங்குவாங்க, அம்மாலாம் வாங்குவாங்க. வாங்கி அந்த புளியை காய வச்சு அது அருவாமனையில் அரிஞ்சு கொட்டையை வெளில எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ கொட்டையை அரிஞ்சதுக்கு பிறகு அதில் காம்பு, அதில் ஒரு நார் மாதிரி இருக்கும், அதை காம்பை அரிஞ்சு தூக்கி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா கோது நீக்கியதுன்னு சொல்லுவாங்க, கோது எடுத்த புளின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? காதில் விழுந்திருக்கேன் உங்களுக்குலாம் தெரியாது. கோது, இந்த காம்பை அறுத்து போட்டதுக்கு பிறகு க்ளீன் பண்ணி வச்ச புளிக்கு பேர் கோதை எடுத்த புளிம்பாங்க. புளி பழக்கத்தில் மக்கள் வழக்கத்தில் இன்றைக்கி இருக்குது. நாங்கள் கோதுன்னு சொல்லுவோம், எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம் கோதை எடுத்த புளின்னு சொல்லுவாங்க. இந்த கோதை அறுத்து போட்டுரு கோதை அப்படிம்பாங்க. கோது மீன் நீக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம், கழிக்கத்தக்கது கோது. அதனால தான் கோதிலா அன்பர் மணிவாசக பெருமானார் கோதிலா நிறைவே குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேன்னு சொல்லுகிறார். அதனால தான் குற்றமில்லாததுன்னு அர்த்தம். அப்போ கோதிலா அன்பர் நாயனார் சொல்லுகிறார், என்னுடைய கோவணத்தை வாங்கி வைத்து கொண்டு சொல்கிறார், சுவாமி நீங்கள் போயிட்டு வாங்க, சீக்கிரமாக வந்துடுங்க, நேரம் கடத்தாதீங்க அப்படிங்கிறார். கடுப்பில் வாங்க, அவர் வரும்போது கடுப்பில் தான் வராரு, அது வேற. ஆனால் என்ன சொல்ற, கடுப்புனா சீக்கிரமாக வந்துருங்கன்னு அர்த்தம். கடுத்து வரும் கங்கை தன்னை கமழ்தடை ஒன்று ஆடாதே தடுத்தவனை பெருமானார் தாமினிதா உறையுமிடம் அப்படின்னார் ஞானசம்பந்த பெருமானம். கங்கை அப்படி மேலேருந்து இப்படி இருந்துச்சான், கட்ட 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 கட்டன்னு வந்து கடுத்துன்னு வேகமாக வந்துன்னு அர்த்தம். அதை கடுத்து வரும் கங்கை தனையினர், வேகமாக வந்த கங்கை ஒரு சடையில் கட்டினார் சாமின்னு சொல்கிறார் வியாபாரத்தில். அப்படி கடுப்பில் இங்கு எழுந்து அருளோனே குளித்து என கங்கை மடுத்த தும்பிய வளர்ச்சடைய மறைத்த மறையோ. கங்கை மடுத்த தும்பிய, மடுனா குளம்னு அர்த்தம், சின்ன குளம், அது நீர்நிலையை குறிக்குது. கங்கையாகிய நீர்நிலை ததும்பி கொண்டிருக்கக்கூடியதாகிய ஒரு சடையின்னு அர்த்தம். பெருமானுடைய சடையில கங்கை இருக்கு இல்லையா சொல்கிறார். சந்தம் விலங்கு தன்மதியம் சந்தம் விலங்கு நகுதலையோடு தன்மதியம் அயலே ததும்பர் திருவேட்களம் தேவாரத்தில். சாமி சிரத்தில் கங்கை ததும்பு தான், அப்படியே குளத்தில் ததும்புறது மாதிரி சடையில் ததும்புறதுங்கிறார் தேவாரம். அப்படி வர்ணிக்குது சாமி, அப்படி ரசிக்கிறாங்க அந்த காட்சியை. பக்கத்தில் எது பக்கத்தில் ததும்புது? சந்தம் விலங்கு நகுதலை கங்கை தன் மதியம் அயலே ததும்ப. பக்கத்தில் ஒரு மண்டை ஓடு இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு நிலா இருக்குது, நடுப்புற கங்கை ததும்பி கொண்டிருக்கிறது. எங்கன்னா சாமி சடையிலையா? இது எல்லாமே சாமி சடையில தானே இருக்குது அவர் சொல்லுகிறார். அப்படி மடுத்த தும்பிய வளர்த்தடை மறைத்த மறையோர், உங்களுடைய சடையை வைத்துக் கொண்டது இப்போ என்ன வந்திருக்காரு, பிரம்மச்சாரியா வந்திருக்காரு இல்லையா? அதனால சடையை மறைத்து கொண்டு திகழி வைத்திருக்கக்கூடிய அந்த மறைவராகிய அந்த பிரம்மச்சாரி அடுத்த தன் திரை பொன்னி நீராட என்று அகன்றார். அடுத்ததான் பக்கத்தில் ஓடக்கூடியதாகிய பொன்னி, அங்கிருந்து வடக்கு ஓடக்கூடிய கொஞ்ச தூரத்தில் ஓடக்கூடிய அந்த பொன்னி நதியிலே நீராட போகின்றேன் என்று அவர் போயிட்டார் பொருட்டு. அப்போ இங்கே என்ன நடக்குது? கோவணத்தை வாங்கி அவர் பத்திரமா வைக்கிறார். எப்படி சேஃப்டி பண்ணணுங்கிறத பார்த்து செய்கிறார். தந்த கோவணம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டரே முந்தை எந்தனர் மொழி கொண்டு முன்புதாம் கொடுக்கும் கந்தை கீழ் உடை கோவணம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேறு இடத்து ஓர் சேமத்து வைத்தார். அதனால அவர் ஆல்ரெடி நிறைய பண்டெல்லாம் கோவணம்லாம் வச்சிருக்கார், நிறைய பேர் கொடுக்கறதுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கார். அவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, கோவணம்னா ஏற்கனவே யூஸ் பண்ண துணியை கிழிச்சு யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி உண்டு, ஜனங்க வழக்கத்தில் அப்படி உண்டு.
ஆனால் இவர் எப்படி பண்ணுறது இல்லை, கோவணமாகவே நெய்து தறியிலிருந்து கோவணமாக நறுக்கி எடுத்த துணி. பெரிய வேட்டியாக தயார் பண்ணி அதில் துண்டு துண்டாக நறுக்கிக்கிறது கிடையாது, கோவணமாகவே நெய்வது. பார்த்தீங்களா, அப்படி ஒரு விசேஷமான முறையில் அவர் தயார் பண்ணுகிறார், ஆர்டர் பண்ணி தயார் பண்ணுறார். அவர் பின்னாடி சொல்லுவார், அது என்கிட்ட உள்ள கோவணமெல்லாம் துணியிலேருந்து கிழிச்சது கிடையாது, ஆல்ரெடி நம்மக்கிட்ட கோவணமாகவே தைக்கக்கூட்ட உயர்ந்தரக துணிமணி தான் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லுவார் சாமி நாயனார் சொல்லுகிறார். அதனால் தந்த கோவணம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டரே முந்தை அந்த நறுமொழி கொண்டு சொல்லிட்டு போனார் இல்லையா. என்ன சொல்லிட்டு போனார், சாதாரணமாக நினச்சிடாத பத்திரமா வச்சு போனார் இல்லையா, அது மனசில் வச்சுக்கிறார். அதனால் முன்பு தாம் கொடுக்கும் கந்தை கீழுடை கோவணம் அன்றி, அவர் எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஸ்டோர் ரூமில் வச்சுருப்பார் இல்லையா, அந்த ஸ்டாக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போல அவர் அது பத்திரம் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறான்னு சொல்கிறார் சாமி. அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து, வேறு ஒரு காப்பு சிந்தை செய்கிறார். நல்ல வேறு பீரோவில் வச்சுருவோம், நல்ல ஒரு யாராலும் திறக்க முடியாத ஒரு பீரோவில் வைப்போம்னு சொல்லி வைக்கிறார். சிந்தை செய்து வேறு இடத்து ஒரு சேமத்து வைத்தார். நல்ல ஒரு சேஃப்டியான பிளேஸில் கொண்டு போய் வச்சுட்டார். சேமம்னாலே பாதுகாப்புன்னு அர்த்தம். சேமநல வைப்பு நிதின்னு சொல்கிறார்களே, அது என்ன ப்ராவிடன்ட் ஃபண்டா, அது இல்லையா, அதான ப்ராவிடன்ட் ஃபண்ட் தான் சேமநல வைப்பு நிதினா. அது பின்னாடி உதவும், இப்போ சேர்த்து வச்சோம்னா அது பின்னாடி உதவும்னு அர்த்தம். அதுக்கு நமக்கெல்லாம் சேமநல வைப்பு நிதி என்னது, சாமியா, சிவபுண்ணியமா, திருவடியா, நம்ம கையில் இப்போ இருக்கு. அதை நம்ம அதாவது இப்போ கையில் நீங்கள் கொஞ்சம் ஃபண்ட் வச்சுருக்கீங்க, அந்த பணத்தை நீங்கள் பெருக்குனீங்கன்னா நிறைய எக்ஸஸ் இன்றைக்கி செலவு போய் இன்றைக்கே நம்மகிட்ட செலவுக்கு இல்லை, நம்ம எப்படி சேமநல வைப்பு பண்ணி வைக்கிறதுப்பா, புரியுதா இல்லையா. இப்போ இன்றைக்கி நம்ம செலவு பண்ணிக்கணும், கொஞ்சம் உங்கள் கையில் ஒரு 50,000 கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம், 50,000 வேணாம், ஒரு 1 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். 1 லட்ச ரூபாயில் உங்களுக்கு இன்றைக்கி தேவையான செலவுலாம் இன்றைக்கி இந்த ஒரு வருஷம் தேவையான செலவுலாம் செய்கிறீங்க. அதே கூட அதை என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் எடுத்து சேஃப்டி பண்ணி வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது என்ன பண்ணுவோம், பின்னாடி நம்ம வேலைக்கு போகாத சூழ்நிலையில், நம்மளால் முடியாத சூழ்நிலை உதவி பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான ஃபண்டை தானே நம்ம சேமநல வைப்பு நிதின்னு சொல்லுகிறோம். அது மாதிரி நம்ம கிட்ட கையில் வைத்திருக்கக்கூடிய நிதி என்ன, அதை நம்ம எப்படி சேமநல வைப்பு நிதி ஆக்குவது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பர் சாமி சொல்கிறாங்க, வைத்த பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன், அணிதில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிலே வேர் நந்தி உந்தியின் மேல் வைத்த அசைத்தகச்சின் அழகு கண்டால் பெண்ணை கண் கொண்டு காண்பதென்ன. பாட்டில் சொல்கிறார், வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று. ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு சேர்த்து வைப்பீங்க, பின்னாடி நமக்கு உதவு பண்ணுங்கிறதுக்காக தானே. அது என்ன உங்கள்ட்ட செலவு பண்ணுற காசு இல்லையாமா, அது திருவிந்தெழுத்துங்கிறார். அதை வைத்த பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாயம் அச்சம் ஒழிந்தேன் என்ற திருவேந்தெழுத்து என்கிற நிதி இருக்குது. அதை நான் பெருக்குகிறேன் தினம். அது சம்பாரித்து காசு 100 ரூபா வச்சுருந்தானே, 100 ரூபாய் வச்சுருந்தா 100 ரூபா செலவு பண்ணலாம், வச்சுருந்தா 100 ரூபாயா இருக்கும். 100 ரூபாயை வேறு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு 1000 ரூபாய் ஆகும், நாளைக்கு அது 1 லட்ச ரூபாய் ஆகும், 100 நாள் கோடி ரூபாய் ஆகலாம் இல்லையா. அதில் திருவேந்தெழுத்து நீங்கள் வாங்கி குருநாதர் இடத்துலேருந்து வாங்கி வைத்து கொண்டே வச்சுட்டிங்கன்னா அது என்னவா இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் தினமும் என்ன பண்ணணும், ஜபிக்கணும், போடணும். அதை போட உங்கள்கிட்ட எவ்வளவு திருவேந்தெழுத்து எண்ணிக்கை இருக்குதோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு அருள் பெருகி கொண்டே இருக்கும். அப்பர் சாமி இப்பயே சொல்லி வைங்கப்பா, நாக்கு நல்லா பெறலும் போது சொல்லுங்கள், மூக்கு நல்லா சுவாசிக்கும் போது சொல்லுங்கள், கண்ணை நல்லா பார்க்கும்போது சொல்லுங்கள், கை கால் நல்லா வேலை செய்யும்போது சொல்லுங்கள், திருவேந்தெழுத்தப்பே சொல்லுங்கள். நாளைக்கு உடம்பு முடியாதப்ப சொல்லணும்னு நினச்சா முடியாது. கழுத்தில் சுருத்தி இட்டு இழுக்கும் அன்றோ கவிகற்பது அப்படிங்கிற அருணகிரிநாதர். ஏமா கடைசியில் வந்து இழுக்கிற அன்னைக்கு திருவேந்தெழுத்து சொன்னால் ஏமாற மாட்டேன்னு சொன்னாங்களே, இப்போ சொல்லிட்டு வந்துட்டுமான்னு சொன்னால் விடுவானா அந்த நேரத்துக்காக. அன்றோ கவி கற்பது, அன்னைக்கு கவி கற்க முடியாது, இப்பயே முடிங்கன்னார். அதனால நான் கட்ட மறைக்கணும் உன்னை குறிக்கொள்மினே, என்னை குறிக்கொள்மினே, நான் உன்னை மறந்தாலும் நீ என்ன மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னது, திருவேந்தெழுத்து இப்பொழுது அபரிவிதமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியது என்பதனால தான். அதனால தான் வழிக்கு வீழும் என் திருப்பெயரொல்லால் மற்றொன்று நான் அறியேன், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன், எப்பொழுதுமே திருவேந்தெழுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி அந்த அவர் வைத்திருக்கக்கூடிய சேமம் நல்ல ஒரு சேமத்துக்காக போயிட்டோம். சேமம்ங்கிறது சேஃப்டியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய இடம், சேஃப்டிக்காக வச்சுக்கொள்வது. அப்படி அந்த ஒரு நல்ல ஒரு பீரோவில் கொண்டு போய் வைக்கிறார், நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸில், நல்ல லாக்கரில் கொண்டு போய் வச்சாச்சு அந்த கோவணத்தை.
போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி பாணலந்துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ தூணரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ வான நீர்மழை பொழிந்திட நனைந்து வந்து அணைந்தார். ஒரே பாட்டு தான் போடுறார். கோணத்தை வச்சு கதவு சத்தினாரும் இல்லையா, உள்ள கோணம் காணாப்டு. அதோட இங்கே காணா போனதுக்கு காரணம் யார்? அங்கே குளிக்க போனவர். அவர் சொல்லுகிறார், அதை இந்த பாட்டை சொல்லுகிறார். அவர் போயிட்டு வரும்பொழுது, அதாவது கோணத்தை காண உள்ளே இருக்கிற கோணத்தை அவர் கறந்துட்டார், மறைச்சிட்டார் சாமி. இப்போ வந்துட்டு இருக்கார். எப்படி வர்றாருன்னா, இப்போ இந்த ஏரியாவில் மழை பெஞ்சு விட்டா மாரியே ஒன்று சோடே இல்லை. சேகர சாமி சந்தேகப்படுறார், இவர் உள்ளபடியே மழையில் நனைஞ்சு வந்திருக்காரா, இல்லை நாயனாரை ஏமாத்தணுங்கிறதுக்காக தலையில் சடையிலே கெங்க வச்சிருக்காருல கொஞ்சம், அது கொஞ்சம் அவுத்து விட்டு மேலே நினச்சிக்கிட்டு வந்தாரா என்னன்னு எனக்கு தெரியலங்கிறார் சேகராஜ். ஏன்னா மழையே பெய்யல, மழையில் நினச்சி வந்து அப்படி சொல்கிற முடிப்போ. போன வேதியர், எங்கே போன வேதியர்? குளிக்க போனார்ல அவர் தான். போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி, போக்கினா மறைச்சிட்டார். பாணலம் துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, அந்த பாணல்னா பால் வழியே பால் நிறத்தில் ஓடக்கூடிய அந்த பொன்னி நீர் அந்த துறையில் படிந்து வந்தாரோ, குளிச்சுட்டு வந்தாரோ எனக்கு தெரியல, வந்தாரோ தெரியல. தூணரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, சடையிலேருந்து கொஞ்சம் அவுத்து விட்டு கங்கையில் தன்னை நினச்சிக்கிட்டாரா, மழையில் நினைஞ்சிருன்னு சொல்கிறது கேட்டா அப்படி சொல்லிட்டாரா நமக்கு தெரியாது. சேகர சாமி சந்தேகப்படுறார். தூணரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ வான நீர்மழை பொழிந்திட. அப்போ மழை வந்திருக்கு, மழை நனைஞ்சு மழை வந்திருக்கு. ஆனால் உள்ளபடியே மழை என்பது உண்மையாகவே மழையா, இல்லை ஒரு கங்கை கொஞ்சம் அவுத்து விட்டதுனால பெய்யக்கூடிய மழை, அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்காரா நமக்கு தெரியாதுங்கிறார். வான நீர்மழை பொழிந்திட நனைந்து வந்து அணைந்தார். வந்தார், அந்த மடத்துக்கு வந்திருக்கார் சாமி, ஈரமாக வந்திருக்கார். அப்போ கதிரிலம்பிரை கண்ணியரே நன்னிய பொழுதில் முதிரும் அன்புடை தொண்டர்தாம் முறைமையின் முன்னே அதிக நன்மையின் அரசு வைத்திருவமுது ஆக்கி எதிரெழுந்து சென்று இறைஞ்சிட நிறைந்த நூல் மார்பரு. பாட்டு முடியல, அடுத்த பாட்டு தொடருது, நான் சொல்லிடுறேன். அது இப்போ வெளியில் ரொம்ப தூரம் நம்ம போயிட்டு வரோம்னால வீட்டுக்கு போனாலும் எப்படி நமக்கு தோணும், சூடாக சாப்பிட்ணும், சுட சுட இட்லி நல்லா கார சட்னி, சூடாக சாதம் இல்லைனா காரக்குழம்பு புளிக்குழம்பு அப்படியாக சாப்பிட்ணும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம்னா அப்படின்னு நமக்கு தோணும். மழை நேரத்தில் நனைஞ்சு வந்தோம்னா நல்லா சுட சுட சாப்பிட்ணும் அப்படின்லாம் நமக்கு தோணுங்கிறது இல்லையா. அப்போ இந்த மாதிரி மழை நேரத்தில் சாப்பிட வேண்டிய வகையாக இருக்கக்கூடிய புதிய உணவுகள். ஏன்னா இப்போ ஒரு குளிச்சுட்டு வரார், எப்பவே சொல்லிட்டு போயிருக்கார், மழை வந்துட்டுனா நான் நனைஞ்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அப்போ அவருக்கு ஏற்றாமல் நம்ம சாப்பாடு தயார் பண்ணி வைக்கணுங்கிறத சாமி என்ன பண்ணுறார், அவர் தேவையான அளவுக்கு நல்ல புதிய உணவுகளை சுட சுட தயார் பண்ணி வைக்கிறார். அவரை பற்றி சொல்லுகிறார் சேக்கரார் சுவாமி, முதிரும் அன்புடை தொண்டர் என்று சொல்கிறார். முதிரும் அன்புடை தொண்டர் என்ன அன்பு, அது என்ன முதிரும் அன்பு? அன்புல இப்போ இளைய அன்பு வேறு இருக்கா, பெருகிய அன்பு, முதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடிமைத்தரத்தில் முதிர்ச்சின்னு அர்த்தம். இந்த இடத்துல அடிமைத்தரம், யாருக்கு அடிமைத்தரம்? அடியவர்களுக்கு அடிமை செய்வதில் முதிர்ச்சி. சிவனடியார்களை கண்டால் தன்னை ஒரு அடிமையாக, எவ்வளோ பெரிய செல்வந்தராக விட இருக்கலாம், அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தர் தான். இவர்கிட்ட இருக்க செல்வம் யார்ட்டும் கிடையாது. இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய டாடா பிர்லா மாதிரியான ஒரு ஆள் இருப்போம். அந்த மாதிரிப்பட்ட பிஸ்னஸ் மேன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் பெரிய புராணத்தில், வணிகர்கள் எல்லாம். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் ராஜாக்களே வந்து அவங்கள்ட்ட கடன் கேட்பாங்க. அப்பேற்பட்டவர்கள் யாருக்கு பயந்து போகணும்ப்போ? உலகத்தில் காசு தவிர்த்து வேறு எதுவும் பலமானது இருக்குது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். படிப்பு பலமானதா? காசு தான் பலமானதுன்ற உலகத்தை பொறுத்தளவு. காசு கொடுத்து படிப்பு வாங்கிடும் இதுக்கு எப்படி இருக்கு சூழ்நிலை. அதனால் பலமானதான பலத்தையும் காசு கொடுத்து வாங்கிடுவான். அப்போ காசு தான் இன்னைக்கு பலமானதாக இருக்கிறது. அந்த காசு அவர்கிட்ட அதிகமாக இருந்தாலும் அவர் யாரை பார்த்தா அஞ்சுவாராமா? அரணடியார்களை பார்த்தால் கும்பிட்டு திருவடி அடைவார்கள் என்று சொல்லுகிறது. அதனால் மேதகையோர் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று அவருக்கு பேர் ஏன் சிறு தொண்டர்னு வந்தது அப்படிங்கிறது. அவர் பேர் பரஞ்சோதி நாயனார். பரஞ்சோதி திருத்தொண்டர் நாயனாருடைய இயற்பெயர் பரஞ்சோதி. அவருக்கு ஏன் சிறு தொண்டர்னு பேர் வந்ததுன்னா, அவர் யாராவது திருநீர் உத்ராட்சம் போட்டிருக்கவங்கள பார்த்தா அப்படியே குறி பயந்து கொண்டு கும்பிடுவாங்க. மேதகையோர் அவங்கெல்லாம் யார்?
மேதகையோர் அவங்கெல்லாம் நினைத்துக் கொள்வார். அவர் மேதகையோர் அவர் முன்பு தன்னை எப்படி நினைத்துப்பார்? அவர் மிகச் சிறியர் அடைந்தார். சாதாரண ஆளா? மாஜி தளபதி. அவர் இப்போதான் விட்டு வந்திருக்கார். திரும்பி ராஜா எனக்கு ஒரு எமர்ஜென்சி நீ வான்னா போயிடுவார் திரும்ப. அம்மன் தானே, அவராக தான் ராஜா தான் வெளியில் கொடுத்து அனுப்பியிருக்காரு, நீங்கள் போய் திருத்தங்க நான் முடியல தொண்டு வைங்கன்னு. ஆனால் இவர் அப்போ எப்படிப்பட்டவராக இருக்கலாம்? இவர் எவ்வளோ பலம் வாய்ந்தவராக இருப்பார். பல்ல தளபதி. 2 நாள் 1 வாரம் ஜிம்முக்கு போனோடனே கையை அப்படி தூக்கிட்டு நடக்கலாம் தெருவில் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி இப்படி போயிட்டுருக்கான். இவர் படைத்தளபதி இருந்திருக்காரு. வாதாபி அடித்து நோக்கிட்டு வந்திருக்காரு. மன்னவருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகள்படுத்து துளைநெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் இன்னின எண்ணிலா கவர்ந்தே இகழ்வேந்தன் முன்கொணர்ந்தார் அப்படின்னு பெரிய புராணத்தில் சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி பேசும்பொழுது அவர் எப்படி படையெடுத்து போனாருங்கிற சொல்வார். மன்னவருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகள்படுத்துனர். வாதாவிங்கிற நகரத்தை தூள் தூளாக்கிட்டாராம். பெரிய சிட்டியே எல்லாம் பண்ணியிருக்கார். நம்ம சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியை ஒரு ஆள் தனிப்பட்ட ஆள் எல்லாம் பண்ணுறாருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய பலம் இருந்திருக்கும். அவருக்கு கீழே எத்தனை பேர் கை கட்டி வேகம் பார்த்துருப்பான். அவருடைய பலம் என்ன, அவருடைய பராக்கிரமம் என்ன, அவருடைய செல்வம் என்ன. அவர் ருத்ராட்ச தாரணம் பண்ணியிருக்கிறவங்கள திருநீருக்கு பூச்சிருக்கவங்கள பார்த்தாலே பயந்து கொண்டு கும்பிடுவாராம். மேதகையோர் அவங்கெல்லாம் பெரியவங்கன்னு நினைத்துக் கொள்வாராம் நாயனார். மேதகையோர் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். ஆதலினால் சிறு தொண்டர். அவர் சிறியராக தன்னை கருதி கொண்டதுனால பேர் என்னவாயிடுச்சு? சிறு தொண்டர்னு ஆனது. சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று சொல்லுகிறார். அப்படி அடியவர்களை பார்த்தா தனக்கு ஒரு பொருட்டு இல்லை, தான் ஒரு பொருள் இல்லை, நான் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த அன்பு. அடியவர்களை பார்த்தா தனக்கான இருக்கக்கூடிய ஏற்பட வேண்டிய பணிவு. அறிவு அதிகமானதனுடைய அடையாளம் என்னன்னா பணிவு தான். அது வெளியில எனக்கு தெரியாது, இந்த வட்டாரத்துக்குள்ள சிவ வழிபாட்டுக்குள்ள நீங்கள் முதிர்ச்சி உடையவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் அறிவு உடையவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் 14 சைவஸ்தான் சாஸ்திரங்களையும் படித்தவர்களாக இருக்கிறீர்கள், 12 திருமுறையும் உங்களுக்கு விரல் நுனியில் இருக்குது, ஆகமத்தில் எல்லாமே உங்களால் 1 மணி நேரம் சமஸ்கிருதத்திலே சொற்பொழிவு செய்ய தெரியும் அப்படின்னு உங்களுக்கு 1000 இருந்தாலும் நீங்கள் எப்போ தான் அறிவுடையவராக கருதப்படுவீர்கள்? எப்போ ஒரு அறநடியாருக்கு முன்பு நீங்கள் ஒரு பொருள் இல்லை என்கின்ற எண்ணம் உண்டாகிறதோ அன்றைக்குத்தான் நீங்கள் அறிவுடையவராக ஆகிறீர்களே தவிர்த்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நூலறிவுனால கிடையவே கிடையாது. நூலறிவு பேசும் நுழைவில்லாதார் திரிக அப்படின்ட்டாங்க அம்மையார். உன்கிட்ட நிறைய புக்ஸ் படிச்சிருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கா? நீ போய்ட்டு எட்டா இருக்காத எதுக்க நிற்காதாங்கிறாங்க. கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் என்று சொல்லுகிறார் மணிவாசக பெருமானம். அதனால் அப்போது அடியவரிடத்தே பணிவு வேண்டும், பெருமானிடத்தே அன்பு வேண்டும். பெருமானை தவிர வேறு ஒருவர் உலகத்துக்கு கர்த்தா இல்லை அப்படிங்கிற எண்ணம் வேண்டும். அடியவர்களுக்கு பக்தி வேண்டும். அது அடியவர்களுக்கும் சிவபெருமானுக்கு இடையில வேறுபாடு காண தெரியக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். 2 பேரும் ஒன்று தான் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்து தன்னுடைய செல்வ நிலை, தன்னுடைய தைரிய நிலை, தன்னுடைய பொருள் நிலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரிடத்தை யார் தன்னை ஒரு அடிமையாக கருதி கொள்கிறார்களோ அவர்களே முதிரும் அன்பின் தொண்டர். அதுக்கு சொல்ல வந்தோம். அப்படி சொல்கிறார். முதிரும் அன்புடை தொண்டர்தான் முறைமையின் முன்னே அதிக நன்மையின். முன்னாடி சமைச்சு வச்சதை விட அதிக நன்மை. நல்லா இன்னும் டேஸ்டியாக சமைக்கிறாருன்னு அர்த்தம். முன்னாடியே நின்று பார்த்துக்கிறது, டேஸ்டியாக அப்படி சமைக்கிறது. ஒரே ஆள் தான் சமைச்சிருக்க போகிறாங்க, பக்கத்தில் நின்று கவனித்து சமைக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணலாம். அதிக நன்மையின் அறுசுவை திருவமுது ஆக்கி எதிர் எழுந்து சென்று இறைஞ்சிட நிறைந்த நூல் மார்பர். அந்த நூல் அணிந்திருக்கக்கூடிய மார்பர் ஆகிய சுவாமி சொல்கிறார், தொண்டர் அன்பேனும் தூய நீராடுதல் வேண்டி. இப்போ ஏன் சுவாமி வந்து பேசுகிறார்? ஒரு இல்லாட்டி குளிச்சுட்டு வந்துட்டார். எந்த நீரில் ஆடிட்டு வந்தார்? கங்கை நீரில் ஆடினாரோ, காவேரி நீரில் ஆடினாரோ, வானம் மழை தண்ணியில் ஆடினாரோ நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு நீரில் அவர் ஆட விரும்புகிறார். எந்த நீர்னா அந்த அடியவருடைய அன்பு என்னும் நீரில் ஆடுவதற்காக அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் சுவாமி என்று சொல்கிறார். அமரநீத நாயனாருடைய அன்பு. அது சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் இப்படி ஒரு வார்த்தை வரும். அதில் அதாவது சிறுத்தொண்ட நாயனார் அடியவர்களுக்கு அமுது செய்கிறார் தினமும். அந்த அமுது செய்வது என்பது யாருக்காக செய்யப்படுகிறது? சுவாமிக்காகத்தான். சுவாமி மீது உள்ள பக்தியினாலே வந்திருக்கக்கூடிய எழுந்தில் இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் சுவாமி தான் என்று பாவித்து செய்யப்படுகிறது. அதை நுகர்ந்து கொள்வதெல்லாம் யார்? இப்போ சுவாமி தான். ஆனால் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக நுகர்ந்து கொள்கிறார் இல்லையா? இப்போ நம்ம அடியார்கள் போகிறாங்கன்னா அடியார்களுக்கு போடுற சாப்பாட்டை யார் எடுத்துக்கிறாப்போ? சுவாமி எடுத்துக்கிறார். இவ்வளோ நாளாக சுவாமி என்ன பண்ணுறாராம்? இவர் மூலமாக, மக்கள் மூலமாக எடுத்துக்கொண்ட, அடியவர்கள் மூலமாக எடுத்துக்கொண்ட அந்த அன்பு நுகர்ச்சியை எவ்வளவு அன்பு செய்கிறார் இந்த சிறு தொண்டர். இந்த அன்பை நம்ம நேரடியாக ஒரு நாள் போய் அனுபவிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாராம். அவர் வீட்டுக்கு போய் நம்ம நேரடியாக அனுபவிச்சு பார்க்கணும். அடியார் மூலமாக இல்லாமல்
நாம் நேரடியாகவே போய் நம்ம அந்த அவருடைய தொண்டை நம்ம அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று சுவாமி நினைத்து கொண்டு வருவதாகத்தான் பெரியபுராணம் சொல்லுகிறது. அவர்தம் மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு அப்படின்னு சொல்கிறார். அவர்தம் மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு சித்தமகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். அப்படி அவருடைய அன்பை நேரடியாகவே பாவிக்கணுங்கிறதுக்காக வருகிறார்னு பார்க்கணும். அப்புறம் சுவாமி இங்கே இவருடைய அன்பை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுகிறார், அப்படி வருகிறார். அப்போ தொண்டர் அன்பனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி, அதென்ன அன்பனும் தூய நீர், அதென்ன என்னது அன்பனும் தூய நீர் அப்படின்னு என்னது? அன்பு எப்படி நீரானது? அன்பு மிகுதியினாலே வரக்கூடிய ஆனந்த கண்ணீர். அதான் அன்பு மிகுதியினாலே வரக்கூடிய அந்த கண்ணீர். மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாது இதனை ஒளிவிளக்கு சுடர் இரற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அரவானருக்கு அன்பெனும் அமுதமைப்பார்னு சொல்கிறார். அப்போ ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம்னு சொல்கிறார். திருமஞ்சனம்னா தண்ணீர், ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம்னா பண்ண ஆனந்த கண்ணீர் தான் திருமஞ்சனம் இல்லையா? இறைவன் எண்ணியும் அவருடைய அடியார எண்ணியும் அவருடைய சேட்டிதங்களை எண்ணியும் கண்ணீர் வந்ததுன்னா அதுதான் வழிபாடு, உண்மையான வழிபாடு. மற்றதெல்லாம் புற வழிபாடு தான். புறம்பேயும் பூஜை செய்தல் வேண்டின்னு சொல்கிறார். நம்ம சிவபூஜை நிறுத்தி சிவலிங்கம் பண்ணி வைத்து கொண்டு பூஜை பண்ணுறது அதெல்லாம் புறம்பேயும் செய்யக்கூடிய நாடக பூஜைன்னு சொல்கிறது சாஸ்திரம். உண்மையாக ஒரு அடியவரை நினைத்தோ, ஒரு அடியவர் சரிதத்தை நினைத்தோ, இறைவனுடைய சேட்டிதங்களை நினைத்தோ, சாமியை நினைத்தோ கண்ணீரில் கண்ணீர் வந்ததுன்னா, கண்ணில் கண்ணீர் வந்ததுன்னா அதுதான் மெய்ப்பூசை என்று சொல்லுகிறது. அதுதான் அகப்பூசை, அதுதான் உண்மை பூசை. அந்த பூசை செய்யாமல் வெறுமனே லிங்கம் வைத்து கொண்டு அடுக்கடுக்காக லிங்கம் வைத்து நம்ம பூஜை பண்ணுறதுனால பிரயோஜனங்கள் வராது. விளக்கப்படுதுங்களா? அப்படி தொண்டர் அன்பனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி மண்டு தன்புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலதும் ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவண கல்வர். சேக்கரார் சாமி டீஸ் பண்றாரு சாமி கோவண கல்வர்ல. கோவணத்தை மறுத்து வச்சு கொண்டு அவருக்கே தெரியும் முதல்ல உள்ள கிடையாதுன்னு தெரியும். இதை டீஸ் பண்றது தானே. ஒரு பொருளை நம்ம எடுத்து மறைத்து கொண்டு அதை நம்ம கண்ணை பொத்திக்கிட்டு யாரும் கண்டுபிடின்னு சொல்றது இல்லையா? அதுபோல தானே இந்த வேலை. அவர் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய கோவணத்தை மறைச்சு வச்சுவிட்டு இருந்ததை எடுத்துருவா அப்படின்னா அது என்ன வேலை? அதை திருட்டுத்தனம் தானே. அதனால கோவணக்கல்வர் என்று கொஞ்சுகிறார் நம்முடைய சேக்கரார் சாமி. மண்டு தன்புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற, அது ஈரமா இருக்கு மேலெல்லாம், அதை துவட்டிட்டு நான் வேற மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தண்டின் மேல அதுவும் ஈரம், தண்டின் மேல அதுவும் ஈரம், மேலே கட்டி வச்சுக்கிறது ஈரமா இருக்கு. பத்தியா என்கிட்ட இன்னொன்று வச்சிருக்கக்கூடிய சேஃப்டி அது என்னவா இருக்கு? ஈரமாக இருக்கு. ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என உரைத்தனர் கோவணக்கல்வர். அப்போ ஓடுறாரு இவரு உள்ள, தோட்டத்துட்டேன் ஓடுறார். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சேக்கரார் சாமி, இவருடைய திருட்டுத்தனத்தை தெரியாதவராக ஓடுறார் உள்ளேங்கிறார். ஐயர் கைதவம் அறிவுறாதவர். கைதவம்னா திருட்டுத்தனம்னு அர்த்தம், பொய் சொல்றதுன்னு அர்த்தம். கைதவம்னா பொய். கைதவன் அப்படின்னா பாண்டிய அரசன் அர்த்தம் உண்டு. கைதவன்னா பாண்டிய அரசன் ஒரு அர்த்தம் உண்டு. கைதவம்னா பொய்ன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த அர்த்தம், இந்த வார்த்தையை சேக்கரார் சாமி ஒரு அற்புதமான ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பார் நம்ம பெரிய புராணத்தில். அதாவது சமணர்களில் வாதுக்கு வருகிறார்கள் ஞானசம்பந்த பெருமானிடத்தை. அப்போது முதல்ல சுரவாதம் நிகழும். சுரவாதம் நிகழும் பொழுது அப்போவே ராஜா கொஞ்சம் ஞானசம்பந்தர் பக்கத்தில் சாஞ்சிட்டாருங்கிறது தெரியும். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானாருக்கு அவர் வருகிறாருங்கிற கேள்விப்படும் போதே அவருக்கு ஜில்லுன்னு இருக்கும் ராஜாவுக்கு. ஏன்னா அவர் சோர்த்தரவழி பாழாப்படுறாரு. அப்போ அம்மையார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சீர்காழியிலேருந்து அந்தன சிறுவன் ஒருத்தர் வந்திருக்கிறார், மறைச்சிறுவர் ஒருத்தர் வந்திருக்கிறார், அவரை கூட்டம் தான் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறார்கள். சரி, அப்படி யாராக இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்கங்கிறார். இவர் படுத்து கிடக்கிறார். அப்போது ஞானசம்பந்தர் வருகிறார் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு பரசமய கோளறி வந்தான், பாலரா வாயன் வந்தான் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அப்படியே ஜுரம் ஒரு பக்கம் அப்படியே கம்மியாகிற போல தெரியுது. கொஞ்சம் ஜில்லுலாம் ஃபீல் பண்ணுறாரு. ஓ, வர ஒரு பெரிய ஆளாக இருப்பார் போல் இருக்கேன். இந்த சேர் நல்ல சேராக எடுத்து என் பக்கத்தில் போடுங்கப்பா, என் தலைமாட்டில் போடுங்க, அவர் உட்கார்றதுங்கிறார் ராஜா. அது வரைக்கும் வெறுத்து நோக்கிய, செவலை கண்டாலே வெறுத்து நோக்கிய அவர் சேர சமணிய பீடம் ஒன்று இங்கே போடுங்கிறார். பார்த்துட்டு இருக்கான் சமணெல்லாம். ஏன்னா நம்ம ராஜா கொஞ்சம் அந்த புக்காக சாயிரா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஞானசம்பந்தர் வந்தார், அவரை பார்த்து ரசிக்கிறார் அந்த கோலத்தை. குருநாதருடைய வடிவம் இல்லையா? குருவின் திருமேனி காண்டல் இனிது இல்லையா? அவருக்கு குருநாதர் அவர் தானே. குருநாதருடைய திருமேனியை பார்த்தோன்னே அவருக்கு மோட்ச பிராப்தி ஏற்படுற அளவுக்கு இன்பம் ஏற்படுகிறது.
அப்போ பார்த்து கும்பிட்டு தேவரீர் பதியாது கழிவு பதியாதுன்னு கேட்குறார். எங்கேருந்து வருகிறீர்கள், உங்கள் ஊர் என்ன ஊருன்னு கேட்குறார். அப்போ அவர் பாடுகிறார், கிரமபுரம், தோணிபுரம், வெங்கூர், புகழி, பராய் அப்படின்லாம் சொல்லி பூந்தராய் எல்லாம் பாடி 12 பேர்களையும் வைத்து 12 சக்கர மாற்று பாடுகிறார். உடனே சமணர்கள்லாம் அவர் என்ன அவன் பக்கத்தில் ரொம்ப இதாக பேசுறீங்க, நீ என்ன பெரிய ஆளா அப்படி இப்படி சண்டை போட வரானுங்க அவர்கிட்ட. அப்போது அம்மையார் பார்த்து பயப்படுறாங்க, நீ இவனுங்களுக்காக நீ ஒன்றும் பயப்படாத, மானின் நேர்விழி மாதாராய் பழுதிக்கு மாபெரும் தேவிகேன் பானல் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவு எய்திடேல். நான் சின்ன குழந்தைன்னு நினச்ச எனக்காக பரிவு எய்திடேல். ஆளவாய் ஆனை மாமலை ஆதியாய் பல அல்லல் செய்கிற இடங்களில் ஈனர்கட்கு எளிய நலன் ஆளவாய் அரண் என் உள்ள இருக்கவே, ஆளவாய் அரண் எனக்குள்ளே இருக்கவே, எனக்கு என்ன பயம், நீ ஒன்றும் பயப்படாதேன்னார். பாட்டு பாடினார். அது மேலே சுரவாதம் நடந்தது. சுரவாதத்தில் ஜெயிச்சார் சாமி. ஜெயித்த உடனே அது வரைக்கும் இவன் ஏதோ பொய் சொல்கிறான், அவன் திருட்டுத்தனம் பண்ணுகிறான் அப்படின்னு நம்புறான் நினைக்கிறான் சமண. அப்போ ராஜாவை எப்படி அழைக்கிறான், கைதவான்னு அழைக்கிறான் அந்த இடத்துல. அது என்ன மீனிங் அப்படின்னா, நீ பொய் சொல்கிறவன்னு ஒரு அர்த்தம், ரெண்டாவது பாண்டிய அரசனேன்னு அர்த்தம். சொல்ல போகிறீங்களா? பெரிய புராணத்தில் இந்த இடம் எங்கே இருக்குது, நான் சொன்ன இடம் எங்கே இருக்கு, நீங்கள் யாராவது பெரிய புராணம் புக்கு வச்சுருக்கீங்க இப்போ கையில்? சரி, இதை வீட்டுக்கு போயிட்டு இது எத்தனாவது பாட்டு இந்த சொன்ன பகுதி கைதவா அப்படின்னு இப்போ சமணர்கள் ராஜாவை அழைச்ச பகுதி எந்த பாட்டு அப்படிங்கிறத எடுத்து போடுறீங்க இன்றைக்கி குரூப்பில். கிளாஸ் முடிஞ்ச உடனே யார் ஃபஸ்ட் போடுறீங்கன்னு பார்ப்போம். இப்போயே பார்க்காதீங்க, கிளாஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கணும். போகும்போது கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் முடிஞ்ச உடனே பாருங்கள். இந்த கைதவா நான் சொன்ன மீனிங் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. கைதவான பல இடங்களில் கைதவன்னு வந்திருக்கும். நான் சொல்கிறது கைதவான்னு அவர்கள் அழைப்பாங்க. சமணர்கள் பாண்டிய ராஜாவை கைதவான்னு அழைப்பாங்க அந்த இடத்துல. அதுக்கு என்ன அர்த்தம், அவன் பொய் சொல்கிறான்னு ஒரு அர்த்தம், ரெண்டாவது பாண்டிய அரசனேன்னு அர்த்தம். விளக்க புரியுதுங்களா? அப்படி ஐயர் கைதவம்னு பொய். ஐயர்னா சாமி, ராஜா, அரசன், சாரி தலைவன் அர்த்தம். இங்கே சாமியை குறிக்குது. சாமி என்ன பண்ணுறார், அதை இப்போ கோவணத்தை மறைச்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்கார். அது தெரியாத நாயனர் ஓடுறார். ஐயர் கைதவம் அறிவுறாதவர் கடிது அணுகி வேகமாக அந்த பீரோட்டை ஓடுறார். எய்தி நோக்குற கோவணம் இருந்த வேறு இடத்தில் மையில் சிந்தையர் கண்டீலர். வேறு இடம்னா தனியாக வச்சிருந்த இடம்னு அர்த்தம். கோவணத்தை கொண்டு போய் தனியாக வச்சிருந்தார்லே வேறு இடத்துல. இந்த சேஃப்டியாக எல்லாம் கோவணம் வச்சிருக்க இடம் இல்லாமல் தனியாக வச்சிருந்தா வேறு இடத்துல போய் பார்த்தா மையில் சிந்தையர் கண்டீலர் வைத்த கோவணம் முன் செய்தது என்று திகைத்தனர். தேடுவார் ஆனார். தேட ஆரம்பிச்சார். ஆச்சரியமா இருக்கு. பீரோ சாவி என்கிட்டே தான் இருக்கு. இப்போ ரொம்ப நேரமாக ஆகலை, வச்சுட்டு தூங்கினா கூட சரி சாவி அடிச்ச உடனே திறந்து பார்த்து எடுத்துறான்னு சொல்லலாம். வச்சுட்டு வந்தார், அதுக்குள்ளே குளிச்சு வந்துட்டார் இவர். இப்போ உள்ள ஜாமானை காணும், என்ன பண்ணுறது இப்போ தெரியவில்லை. அப்போ பொங்கு வெண்கிழி கோவணம் போயின நெறிமேல் சங்கை இன்றிய தப்பினது. தேடி பார்க்காரு, நல்லா தேடி பார்க்க. சங்கைனா குற்றம்னு அர்த்தம். சங்கை இன்றியனா சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அர்த்தம், குற்றம் இல்லாமல் காணா போச்சுன்னு அர்த்தம். நிச்சயமாக தேடி பார்த்துட்டு அது மேலே இல்லை கிடைக்காது என்கிற முடிவு கொண்டார் அவர். நம்ம பொருளை கண்ணாடி தேடுறது இல்லையாப்பா, சின்ன பொருளை எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்போம், அது எங்கே வந்து மொபைலை மிஸ் பண்ணுறது இல்லையாப்பா, வீட்டுக்குள்ளேயே தேடுவோம் வச்சுட்டு. பெண்கள்லாம் இந்த திருவாணி காணாட்டுலாம் தேடுவாங்க. இங்கே இப்போ தான் பார்த்தேன், குளிக்கும் போது பார்த்தாப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வெளிலேருந்து வரும்போதே காணாமல் போயிருக்கோம். ஆனால் இப்போ தான் பார்த்தேன், நான் இப்போ இருந்து தொட்டு பார்த்தேன் இருந்துன்றாங்க ஒன்று. அது எங்கேயே காணாமல் போயிருக்க உழுது. ஸோ அப்போ கண்டிப்பாக டவுட்ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, அது இனி கிடைக்காது என்பது நிச்சயமாகிவிட்டது. அதுக்கு பிறகு வருகிறார் அவர் சொல்வதற்கு. சங்கை இன்றிய தப்பினது என்றும் தம் சரக்கில் எங்கு நாடியும் கண்டீலரே. அவர் வச்சிருக்கிற மற்ற பொருட்கள்லாம் தேடி பார்க்குறாரு. இப்போ யாராவது எடுத்து போட்டிருப்பானா, வேணா தெரியல வச்சிருப்பானா அந்த நேரத்தில் அப்படின்னு நினைத்து பார்க்குறார். என் செய்வார் நின்றார். நிற்கிறார், திகைச்சு நிற்கிறாங்க. என்ன செய்யறது, திகைப்பு. என்ன செய்ய முடியும், வெளில போயிட்டுன்னா ஆளை பார்த்தாலே பயமாக இருக்குது. எல்லாம் சொல்லுவார் நம்ம தெரியாது. கொடுக்கும் போது பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே போல தான் அம்மையார் இருந்தாங்க. திகைச்சு உள்ள போய் நல்லா இருக்கு பழம், இன்னொரு பழம் கொடுத்தோம்லையே அதை எடுத்துருவான் அப்படின்னாரு வீட்டுக்காரர். உடனே அம்மையார் தோடு போனாங்கல்ல, அதுதான் அவங்க செய்த ஒரு பொருந்தத்தகாத செய்கை. இன்னொரு பழத்தை அடியார் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கணவர் ஒன்றும் சொல்லியிருக்க போகிறதில்ல. அவங்க என்னமோ ஒரு மறைப்பு மறதியில் தோடு ஏற்றிட்டாங்க. அது கணவருக்கு செய்த குற்றம் இல்லையா, ஒன்றும் முன்னாடி சொல்லியிருந்துருக்கணும். அப்படி இல்லைனாக்க சாப்பிட்டாச்சு இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கணும். ரெண்டுமே எல்லாமே எடுத்து வர்றது போல் போயிட்டாங்க.
அங்கே போனால் தான் ஞாபகம் வருது பழம் இல்லைங்கிறது. இப்போ பழம் இல்லைன்னு சொல்லல, தப்பு இல்லை. ஆனால் தன்னுடைய பதிவிரதா தன்மைக்கு இருக்கு இல்லையா, முன்னாடியே எல்லாம் சொல்லியிருக்கணும். அதை எடுக்க போய் வந்ததுக்கு பிறகு இல்லைன்னு சொல்கிறதே அவங்க தப்புன்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. அம்மையார் இந்தளவுக்கு பதிவிரதையாக வாழ்கிறாங்க காரைக்கால் அம்மையார். அம்மருங்கு நின்றையர்வார் அருங்கனிக்கங்கு என் செய்வார் அப்படிங்கிற அப்படின்னு இன்னும் சகைச்சு படிக்க என்ன பண்ணுறது தெரியல. இப்போ இவங்க திகைக்கிறாங்க பாருங்க, தான் பொருளை அடியாருக்கு கொடுத்து விட்டு இவங்க என்ன செய்யறதுன்னு கணவனுக்கு பதில் சொல்ல தெரியாமல் திகைக்கிறாங்க பாருங்க. அது பொறுத்துக்க முடியல சிவபெருமானால. அம்மருங்கு நின்ற அயர்வார் அருங்கனிக்கு அங்கு என் செய்வார் மெய்மறந்து உற்ற இடத்து உதவும் விடையவர்த்தாலே நினைக்க பெருமானுடைய திருவடி நினைச்சாங்க. உன்னை கைமருங்கு வந்து இருந்தது அதிமதுர கனி ஒன்றுனார். உன்னை கையில தானாவே ஒரு கனி வந்து உண்டாயிட்டுனார். சுவாமி உங்களுக்கு இவ்வளோ பெரிய கருணையா மேலே அப்படின்லாம் அவங்க குதிக்கிறா இல்லை. உடனே அந்த பழம் வந்தது ஆச்சரியப்படப்படல, உடனே கொண்டு போய் வீட்டுக்காரங்க எல்லாம் வச்சுட்டாங்க. அதை இப்போ அந்த அளவுக்கு அவங்க சிவபெருமானோட உயர்வா யாரை கருதுறாங்கப்பா, வீட்டுக்காரரை தான் நினைக்கிறாங்க அம்மையார். அந்த பழம் வந்தோடனே சாமி எனக்கு வகை கொடுத்துட்டீங்களா, அப்படியே இப்படி இவன் என்ன பெரிய ஆளா, நீ எனக்கு அற்புதம் பண்ணிட்டு இருக்க, நானே என்னோட ஒரு ஆசிரம் செய்யலான் இருக்கேன் அப்படின்லாம் கிளம்பிடாம கேட்ட சாமி கொடுத்துரு. அதுக்கு பிறகு நம்ம சாமியார் தானே, யாராவது ஒருத்தன் ஏதோ ஒரு 10 பேர் நீங்கள் போயிட்டு அவனுக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல போய் அது பழிக்க போய் அவனே அருளாக்கு சொல்கிறவனா விளம்பரம்லாம் பண்ணுறான் அவன் டிவியில் வந்து எங்கே வந்தாலும் இல்லையா. உங்கள் வீட்டில் மாந்திரிகமா வைப்பா எடுக்கணுமா, திருமணத்தில் பிரிவா, பெண் பார்க்க வரன் வேண்டுமா, தொடர்பு கொள்ளுங்கள் 978 6 அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க டிவியில் எல்லாம். பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்கிறவங்க குறி சொல்கிறவாங்களாம், அந்தளவுக்கு நாடு முன்னேறி இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவ்வையார் சாமி கழகம் பழி கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நன்றி பார்க்கல. அவங்க உடனே தூக்கிட்டு இலைய வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுக்கு பதிவந்தா பக்தி பார்க்கணும். அதில் அது எண்ணித்தான் அம்மையார் பாடுறாங்க பின்னாடி, தன்னடியார் கண்டு வாழாயிராதவன் அது அம்மையார் சொல்கிறாங்க. தன்னுடைய அடியாரோடைய இடரை கண்டு தவிக்கிறத கண்டு சுப்பிரமணியனால பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அந்த வரி தன்னடியார் இடர் கண்டு வாழாயிராதவன், சும்மா இருக்க முடியாது சாமியால, கண்டிப்பாக உதவி பண்ணி திருவாருங்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணப்பா, உண்மையாக அவனுக்கு அடிப்படை செய்யலாம், அதுதான் முக்கியப்பா. நம்ம துண்ணூறு பூசிக்கிட்டு உத்ராட்சம் தெரித்து கொண்டு எல்லா தெய்வத்தையும் ஒன்று கூட எண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது எப்படி தன்னடியார பார்ப்பானா சாமி இல்லையா. மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அப்படின்னு சொல்கிறார் மணிவாச பெருமானார் இல்லையா. பெருமானை தவிர்த்து வேறு ஒரு தெய்வம் இல்லை, பெருமானு தான் தெய்வம் நினைக்க வேண்டும், மற்றதெல்லாம் அவனுடைய கூறு என்று நினைக்க வேண்டும். மற்ற தெய்வம்லாம் இல்லைன்னு நினைக்கிறது தப்பு. மற்ற தெய்வங்களும் என்னதுதான் பெருமானுடைய கூறு தான். பெருமான் இல்லாமல் எந்த தெய்வம் உலகத்தில் எது நினைக்க முடியும், ஒரே சக்தி தான், கடவுள் மட்டும்தான் இருக்கான், பெருமான் மட்டும்தான் இருக்கான், பதி ஒருத்தன் தான் அங்கும் பொழுது மற்ற தெய்வங்கள் எல்லாம் என்னதுதான் போ, அவன் உள்ளிருந்து இயக்குவது தான், அவன் தான் இயங்குகின்றான். சித்த தெய்வம் பேசின்னு சொல்லுகிறார் அங்கே சித்தியா சொல்லுவோம். அதை எவரே என்னப்பட்டது, யாதொரு தெய்வம் கொண்டு தெய்வமாகி எங்கே மாதொருபாகனார் தாமே வருவார்ங்கிற மாதிரி அதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ கடவுள் ஒருத்தர் தான், பெருமான் ஒருத்தர் தான், அவருடைய அடியாரே கடவுள் என்று எண்ணி வழிபட வேண்டும். அப்படி அவர் அங்கே சங்கையின்றியே தப்பினது என்று சரக்கில் எங்கும் நாடிங்கள் என் செய்வார் என்றார், சகிக்கிறார் இருந்துக்கிட்டு. அப்போ அங்கன் வேதியர் பெருந்தொடக்கினில் அகப்பட்டார். பெருந்தொடக்குன்னா பெரிய என்ன சொல்றது, இப்போ போலீஸ் கேஸ் ஆன பேர் வச்சுக்கலாம்ப்பா, மேலே எஃப்ஐஆர் ஆகிட்டுனா இப்போ என்ன அது சாதாரண விஷயமா, அது சந்தோஷமா இருக்குமா, அது உடனே விசாரணைக்கு போகணும், அது கோர்ட்டுக்கு போகணும், அவன் அதை பண்ணுமா அதை பண்ணுமா அப்படின்ட்டு. ஸோ பெருந்தொடக்குங்கிறார், அதை சாதாரண விஷயம் இல்லையா, அது அந்த அடியார்கிட்ட மாட்டிக்கிட்டதுங்கிறது அதுதான் சாதாரண விஷயம். அதாவது அடியார் இடத்து இடர்படுவது அவ்வளோ பெரிய விஷயம். நம்ம மேலே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிறத விட பெரிய குற்றம் அது, அதையாவது நம்ம தீர்த்துக்கலாம். ஆனால் ஒரு அடியார் இடத்து நீங்கள் திடீர் உத்ராட்சம் தரித்து கொண்டிருக்கிறவர்கிட்ட நீங்கள் இடர்பாடாக நடந்து கொண்டீர்கள் என்றால் அது அதை விட கொடுமையானது, பெருமானுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி இவர்தேவர் அவர்தேவர் என்ற இரண்டாட்டாது விழுந்த ஈசன் திறமையை பேணி கவராத தொழுமடியார் நெஞ்சன் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று கொஞ்சம் தண்ணி கொடுங்க இந்த டம்ளரில் கொடுங்க என்று கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லி அப்படி அடியார் இடத்தை இடர்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், இப்போ அங்கன் வேதியர் பெருந்தொடக்கு, தொடக்குற என்ன அர்த்தம், தொட்டது விடாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தொடக்குன்னா சீட்டுன்னு சொல்லுகிறோம் இல்லையா, அது தொடக்குன்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில். ஒரு டெத் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அது தொட்டவங்கள தொட மாட்டோம், ஏன் தொட்டால் நமக்கும் அது வந்துடும் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் தொடக்குன்னு சொல்லிக்கொண்டோம். அது என்ன ஆகும், தொட்டவரை விடாது பற்றும். இந்த இடத்துல வேதியருடைய தொடக்குங்கிறது என்னது,
எப்போ ஒரு கோணத்தை தொலைச்சாரோ அப்பவே இவருக்கு எங்க போறது உறுதி ஆயிட்டு, கைலாயம் போவதற்கு உறுதியாகி விட்டது இல்லையா? ஏன்னா இதோட தொடர்ச்சி எங்க போறார் சாமி? தொடர்ந்து கைலாசமாகிய தொடக்குக்கு போகிறார். இதோட தொடர்ச்சி எங்க போய் நிக்க போகுது? இப்போ கைலாசத்துக்கு போயிட போறார். அதான் வேதியர் தொடக்கினில் அகப்பட்டார் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாரையும் கூப்பிடுறார், வாங்க வாங்க, ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை உண்டாயிடுச்சு, நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டோம், இது சேர்ந்து தான் எல்லாம் தீர்க்கணும்னு சொல்லுகிறார். கூப்பிடுறார் மனைவி குழந்தைங்கெல்லாம் கூப்பிடுறார். மனைவி யாரோடு மன்னிய கிளைஞரும் தாமோ இணையது ஒன்று வந்து எய்தியது என இடர் கூர்ந்து நினைவது ஒன்றிலர் வருந்தினர் நிற்கவும் மாட்டார் புனைய வேறொரு கோவனும் கொடு புறப்பட்டார். சேஃப்டி எடுத்துக்கிறார். என்ன பண்றது, இது இல்லை தெரிஞ்சு போச்சு, எதுதான் எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறோம், அது ஒரு 500 மார்க்குக்கு 300 தான் 200 தான் வாங்கியிருக்குன்னு வச்சுப்போம், பாஸ் ஆகிருக்கு, படிக்க வச்சு தான் அவன் என்ன பண்ணுவான்ப்பா, அவன் எவ்வளோ கேட்பானா ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ, அதுக்கு ஏற்றாப்புல தயார் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம்ப்போ. இது 450 வாங்கினாலும் இப்போ வேணும் காசு. இப்போ இன்றைய உலகத்தில் அப்படி தான் இருக்குது சூழ்நிலை. 500க்கு 450 450 வாங்கினாலும் காசு கொடுத்து தான் சேர்க்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் உலகத்தில் இருக்குது. இப்போ அப்போ எதாக இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக போகிற சூழ்நிலைன்னு அர்த்தம். யாரெல்லாம் கூட்டு போகிறார் இவர்? மனைவி, சுற்றத்தார், கிளைஞர் எல்லாரையும் கூட்டி கொள்கிறார். மனைவி யாரோடு மன்னிய கிளைஞரும், கிளைஞர்னா சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். கிளைனா நம்மள்டேருந்து கிளை கிளையாக புரிஞ்சு போனதுன்னு அர்த்தம். சொந்தக்காரவங்க தொல்லை நமக்கு வேணாம், சொந்தக்காரவங்களே இனிமேல் நமக்கு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது திருக்கோளிலி தேவாரத்தை சொல்யூஷன் சொல்கிறார். அது சொந்தக்காரவங்க இல்லாமல் இருக்குதுன்னு எப்படி அர்த்தம்? பிறவி இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். சொந்தக்காரவங்க நம்ம மட்டும் இருக்கும், சொந்தக்காரவங்க இல்லாமல் போடுவாங்க அர்த்தம் கிடையாது. அது சொல்லுவார், கேளாய் நம் கிளைகிளைக்கும் கேடுபடா திறமருளி கோலாய நீக்குமோன் கோலிடியம் பெருமானேன்னு சொல்கிறார். கேளாய் நம் கிளைக்கும் கேடுபடா, கேடுனர் கிளைக்கும் கேடுங்கிறார். கிளைத்தல்னா நிறைய சொந்தக்காரம் உண்டாவதுன்னு அர்த்தம். சொந்தக்காரனே வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்ப்பா, கோலிலி சாமியை கும்பிடணும்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சொந்தக்காரன் வராமல் இருக்கிறது இல்லை, நாமளே பிறவிக்கு வராமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி சூட்சமாக சொல்கிறாங்க. அது கேளாய் நாம் கிளைக்கும் கேடுபடா திறமரலை கோலாய நீக்கும் அவன் கோலிலி எம்பெருமானே என்ன பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமானார். அப்படி மனைவி யாரோடு மன்னிய கிளைஞரும் தாமோ இணையது ஒன்று வந்து எய்தியது, இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து போச்சு. இணையதுன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு அர்த்தம். இடர் கூர்ந்துனா என்ன, ஐயோ பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிறோம், அடியவர்கிட்ட இடர் போட்டு விட்டோம், இவ்வளோ தூரம் செஞ்சு பிரயோஜனம் எல்லாம் போய்விட்டு நம்முடைய தொண்டு வருஷம் அந்த நல்லூர் பெருமானுக்கு தொண்டு செஞ்சு என்ன பிரயோஜனம், இவ்வளோ தப்பு இல்லாமல் செஞ்சு கடைசியில் ஒரு சின்ன பிரச்சனையில் இப்படி ஆகி போச்சே, நம்ம தப்பு செஞ்சு வேணுங்கன்னு அலட்சியமாக இருந்து செஞ்சால் கூட பரவாயில்லையே, இது பூட்டினது மாதிரி இருக்குது, எடுத்த மாதிரி இருக்குது, சாவி கையிலே இருக்குது, ஆனால் எப்படி காணா போனதே தெரியவில்லையே, என்ன மாயம் கண்டம் காண்கிறேன், என்ன கண்மாயமே என்னார் மணிவாசக பெருமானார், இந்த கண்மாயம் மாதிரி மாயமே இருக்கிறது அப்படின்னு நினைத்துக் கொள்கிறார். அப்போ நினைவது ஒன்றிலர் வருந்தினர், வேற என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல, நிற்கவும் மாட்டா, நிற்க முடியல, ஏன் அவர் குளிரில் நின்றுட்டு இருக்கார், வேலையில் நடுக்கிட்டு இருக்கவருக்கு ஆக்டிங் அவர், ஏன்னா அப்போ தானே நம்பார் இவர் வந்திருக்காரு, குளிரில் நடுக்கிட்டு வந்திருக்காரு. இப்போ உடனே போய் அவர் கோவணம் கொடுத்தே அவனும் என்ன பண்ண தெரியலையே, நிற்கவும் மாட்டார் புனைய வேறு ஒரு கோவணம் கொண்டு இருக்கணும், அதில் கொடுன்னு இருக்காது இடைக்குறை, அதுக்கு பேர் தான் இன்னும் இல்லாமல் இருப்பாருங்க. கோவணம் கொடு புறப்பட்டார் போனார் எடுத்துக்கொண்டு, அத்தர் முன்பு சென்று பயந்துகிட்டே போறார். அடியவருக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு பயப்படுறார். அடிகள் கூப்பிடுறார், அடிகள் தலைவரே, அடியவரே, பெருமானே, பெருமானே அப்படின்னு ரொம்ப பயத்தோடு கூப்பிடுறார். அடிகள் நீர் தந்த கோவணத்தை வைத்திடத்து நான் கண்டிலேன், நீ வச்சிரு, நீ கொடுத்த கோவணம் சைலண்டா சொல்றாரு, பயந்துக்கிட்டு சொல்றாரு, நீ தந்த கோவணத்தை காணியா இந்தா இதை வச்சுக்க அப்படி நம்ம சொல்லுவாங்கப்பா, நம்மளாதான் சொல்லுவோம்ப்போ அப்படி இல்லையா. அவர் என்ன சொல்றார், நீ தந்த கோவணத்தை வைத்து இடத்து நான் கண்டிலன், மற்றும் ஓர் இடத்தில் உய்த்து ஒளித்தனர் இல்லை, தேடி பார்த்தா கூட யாரும் எடுத்து ஒழிக்கிறவங்க யாரும் காண முடியல, யாரும் எடுத்து வைக்கிறது பர்பஸா அதை ஒழிச்சு வைக்கிறவங்கிறது யாரும் கிடையாது, எல்லாரும் கூட்டி விசாரிச்சாச்சு. ஒழிந்தவாறு அறியேன், அது எப்படி காணா போனது என்பது எனக்கு தெரியல சுவாமி
இந்த கைத்த வேறு அதிசயம் கண்டிலேன், சாரி இத்தகைத்த இத்தகைத்த அதிசயம் வேறு கண்டிலேன். இப்படி ஒரு அதிசயமான சம்பவத்தை நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை. ஏன்னா இந்த கோத்ரேஜ் பீரோட சாவியை இடுப்புல தான் சொறி வச்சிருப்பாருங்க இருப்பாரு. இது யாரும் என்கிட்ட எடுக்க மாட்டாங்க. நீங்கள் போன உடனே பூட்டி சாவியை துறையும் இடுப்பில் சொறி வச்சுக்கிட்டேன் சேஃப்டியாக. சாவி பாட்டுக்கு உள்ளே இருக்குது, பூட்டினது பீரோ பூட்டினது மாதிரி இருக்குது, திறந்து பார்த்தா உள்ளே வச்சு ஜாமான் மட்டும் இல்லை. இப்போ இது மாதிரி எங்கேயாவது நடக்குமா? அட்லீஸ்ட் வேறு யாராவது டூப்ளிகேட் கீ வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்தா அப்படி யாரும் இல்லை. இந்த குறைந்தபட்ச நேரத்தில் அப்படி இவ்வளோ பெரிய என்னுடைய தனிப்பட்ட அறையில் இருக்கக்கூடிய இடத்த இறக்கிறது வாய்ப்பு யாரும் இல்லை. எடுத்தாலும் அதுக்கான தேவை. நான் வைத்திருக்கக்கூடியது ஒரு 5 பவுன் சங்கிலி சேஃப்டியாக வச்சுருந்தேன், காணாப்பட்டுனா கூட யாரும் எடுத்துக்கிட்டான்னு சந்தேகம் பண்ணலாம். அப்போ நீ கொடுத்தது கிழிஞ்சு போன கோவனம் ஏற்கனவே எத்தனை நாளாக கத்துறவங்க எத்தனை நாளாக கட்டிட்டு இருக்கேன்னு தெரியாது, வேற எதாவது இருக்கு. இப்போ அதை போய் யார் எடுக்க போகிறா? ஸோ அதனால் எந்த வகையிலையும் இது ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனாங்க இல்லை நாங்கள் மறைச்சேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் எங்கேயுமே இல்லை. இது இப்படிப்பட்ட அதிசயமாக அது காணாமல் போனதுக்கான விஷயத்தை எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்கிறார். இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலேன் என்று சொல்லுகிறார். வேறு நல்லதோர் கோவணம், நல்லதோர் கோவணம் நீ கொடுத்தியே, அது கிழிச்சிருந்தது பார்த்தேன். ரொம்ப நாளாக கட்டிட்டு இருக்கீங்க போல இந்த கோவணத்தை. அதே மாதிரி நீங்கள் பிரம்மச்சாரி ஒரு பூனல் போட்டதுலேருந்து கட்டி போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அந்த கோவணத்தை நினைக்கிறேன் இல்லையா? வேறு ரொம்ப பழைய கோவணம் தானே, வேதம் தானே அவருடைய கோவணம், பழைய கோவணம். அதனால பண்டாய நான்மறைன்னு பாடுற மணியாத்துக்கு வருமானார். வேறு நல்லதோர் கோவணம் விரும்பி முன்கொணர்ந்தேன், கீறு கோவணம் அன்று நெய்தமைத்தது கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றீர், மற்றது களைந்து மாறு சாத்தி என் பிழை பொறுப்பீர் என வணங்க. டைலாக்ல எப்படி போட்டுறாரு சேகர், ஒரு பாட்டிலே எவ்வளோ விஷயத்தை வைக்கிறாரு சேகர் சாமி. நான் வேற கோவணம் எடுத்துருக்கேன், அது முன்னதை விட ரொம்ப நல்லது. இது துணியிலேருந்து கிழிச்சது கிடையாது, கோவணமாகவே நெய்து அமைத்தது. கரியிலேருந்து விற்கும்பொழுது நான் எவ்வளோ கட்டி எப்படி ஒரு 2 கிலோக்கெல்லாம் இருக்குமா ஒரு கோவணங்கிறது? 10 விரக்கடை இருக்கும் ஒரு கோவணம். அது 10 விரக்கடை அகலம், ஒரு 2 முழம் வச்சுப்போம், நீட்டாகவே வச்சுப்போம். இப்படி இவ்வளோ நீட்டுக்குன்னு நான் அது நெய்து நான் நறுக்கி வாங்கியிருக்கேன். அந்த போல் பண்டலாக வச்சுருக்கோம். அதில் ஒன்று தான் நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். அப்போ கீறு கோவணம் அன்று, கீறுனா கிழித்ததுன்னு அர்த்தம். கீறுதல்னா கிழித்தல், முள்ளு கீறிடிச்சுக்கிறோம்ல, சில பேர் முள்ளு கிழிச்சிருச்சுப்பாங்க, 2 ஒன்று தானே. கீறுதல்னா கிழிக்கிறதுன்னு அர்த்தம். கீறு கோவணம் அன்று நெய்தமைத்தது கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றீர், நெற்றியில ஒளி பொருந்தும்படியாக திருநீர் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, மற்றது களைந்து நீங்கள் உடித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஈரமான ஒன்று, அதை களைந்து மாறு சாத்தி, மாறு என்னுடைய இப்போ கொடுத்திருக்கக்கூடிய மாற்றமாகிய வேறு கோவணத்தை சாத்தி கொண்டு என் பிழை ஒரு பேர் என வணங்க, என்னுடைய பிழையை பொறுத்தாள வேண்டும் பெருமானே, இந்த கோவணத்தை உடுத்துக் கொள்வீர்களாக என்று வேண்டிக் கொள்கிறார் பெருமானார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? நின்ற வேதியர் வெகுண்டு கோமம் பார்க்குறார், கோந்துட்டு ரொம்ப பயங்கரமான கோந்துட்டு போ. என்ன நீ அது நான் எங்கே வாங்கின தெரியுமா? எங்கேயும் கிடைக்காத விஷயம் அது. ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினது அமேசானில், வேறு எங்கேயும் கிடைக்காது அது. அதை போய் காலாடி சுற்றி நிற்கிறியே, கிடைக்காத பொருள் அது அப்படின்னு சொல்லிக்கிறார் சாமி. வெகுண்டு கோவம் ஏன் வரும்போதுப்பா? நம்ம தனியாக ஒரு ஸ்பெஷலாக வச்சுருந்தானே கோவம் வரும்பா. நின்ற வேதியர் வெகுண்டு அமர் நீதி யார் நிலைமை நன்று சாலவும் நாளிடை கழிந்ததும் அன்றால் இன்று நான் வைத்த கோவணம் கொண்டதற்கு எதிர்வேறு ஒன்று கொள்க என உரைப்பதே நீர் என உரையா சொல்லிக்கிட்டே இருக்கார். கண்டினியூட்டியா பாட்டு கண்டினியூ ஆகுது. என்ன சொல்றாருன்னா, ஏயா இப்போ கொடுத்து 10 நாள் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க, இப்போதான் கொடுத்துட்டு போயிட்டு வரேன் அதுக்குள்ள காணுங்கிற அப்படிங்கிறார் சாமி. சரி, சாலவும் நாளிடை கழிந்ததும் என்றால் ரொம்ப நாள் ஆனதா கொடுத்து. சாலன்னா ரொம்ப சாலா இஷ்டம்ங்கிறோம் இல்லையா? சாலான்னா ரொம்ப அதிகமான அர்த்தம். தெலுங்குல சாலா, தமிழ்ல சாலை. சாலைன்னா நிறைய அர்த்தம். நல்லா இருக்கியா நீ சொல்றது? ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறார் சாமி அவரை பார்த்து. ஏன்னா நிலைமை நன்று, நம்ம ரீதியார் நிலைமை நன்று, நல்லா இருக்கு நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை பற்றி நான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேனா? இன்னும் சாதாரண விஷயம், பெரிய பணக்காரனானு இருக்கேன் இந்த உலகத்திலேயே, போய் ஏன் கவனத்து மேல் போய் ஆசைப்பட்டு எடுத்துட்டு இருக்கிற நீ அப்படிங்கிறாரு போய் அவரை. அவர் நீதியார் இதான் பிஸ்னஸா? பிஸ்னஸ் ஸ்டிக்கு தானா? இப்படிதான் எங்களை மாதிரி ஆட்கள் ஒரு பொருள்லாம் வாங்கி வச்சு ஏமாத்திய பொருள் விற்று விட்டு பெரிய பணக்காரன் ஆகிருக்கியா கேட்குறாரு அடுத்த பாட்டில்.
அவர் நீதி யார் நிலைமை நன்று. ரொம்ப நல்லா இருக்கு. சாலவும் நாளிடை கழிந்ததென்றால், ரொம்ப நாள் ஆகிட்டு கொடுத்து, நேற்று கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து கேட்குறேன்னா, இப்போதான் கொடுத்தேன், 1 hour கூட ஆகலை, இன்னும் கொடுத்துட்டு குளிக்க போயிட்டு வாரேன், அதுக்குள்ளே காணடிச்சபடியா. இன்று நான் வைத்த கோவணம், இப்போ இன்னைக்கு வச்ச கோவணம் நடத்தும், இப்போ கொடுத்த கோவணம். இன்று நான் வைத்த கோவணம் கொண்டு அதற்கு, கொண்டுனா எடுத்துக்கொண்டுன்னு அர்த்தம். நீ எடுத்துக்கிட்ட, அதை என்னோட பொருளை நீ எடுத்துக்கிட்ட. அது ஒரு குற்றம் சொல்றதுக்கு ஒரு நியாய நீதி வேணாமாங்க? என்னங்க அது இருக்கு? அவரெல்லாம் கோவல தேவை திருட போறாரு. ஒரு 10 பவுன் சங்கிலி வச்சிருந்தார், பெரிய அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஒரு பெரிய கோஹினூர் வைர மாதிரி ஒரு பொருளை வச்சிருந்தார், அதை எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னாலும் அது உலகம் ஏற்றுக்கும். ஏன்னா அவர் பணக்காரராக இருக்கிறதுனால இன்னும் பெரிய பணக்காரராக ஆசைப்படுறார், இல்லை உலகத்தில் உள்ள பெரிய பொருளை தான் வச்சுக்கணும் ஆசைப்படுறார் அப்படின்னு நினைக்கலாம். உலகத்தில் அதுதான். டாடா பேரில் அம்மானி வந்து என் செருப்பத்து இருந்தான் அப்படின்னு குற்றச்சாட்டு கேஸ் மாட்டேன் அப்படி இருக்க ஊரெல்லாம் சிரிப்பான் இல்லையா? அது போல இருக்கவருடைய கேஸ். இப்போ அவர் சொல்றாரு, கோவணத்தை காணடிச்சியா அப்படின்லாம் சொல்லல, மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கூட கேட்கல. அவர் என்ன பண்றாரு, உடனே என் கோவணத்தை எடுத்துக்கிட்டேன்ட்டார். கோவணம் கொண்டு அதற்கு எதிர்வேறு ஒன்று கொள்கையான உரைப்பதே. நீ எடுத்துக்கிட்டு எனக்கு வேற கொடுக்குற இப்படி சொல்லாமா? நல்ல கோவணம் கொடுப்ப என்று உலகின் மேல் நாளும் சொல்லுவித்தது, என் கோவணம் சொல்வது துணிந்தோ. உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன் வரும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் நம்ம எத்தனை ஊருக்கு போனாலும் அமர்நீதி நாயனார் வீட்டுக்கு போனோம்னா அவர் கொடுக்குற கோவணம் மாதிரி ஒரு பொருள் மாதிரி நம்ம கிடைக்காது, எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ தான் தெரியுது, என் கோவணத்தை எடுத்து எல்லாரும் கொடுத்துலான்னு நினச்சிட்டு இருக்கியா நீ, இப்படி தான் பேர் வாங்கிட்டு இருக்கியா நீ அப்படிங்கிறார் சாமி. என் கோவணத்தை நான் நல்ல கோவணம் வச்சுருக்கேன், இதை நீ எடுத்து வேற கொடுத்துட்டா நல்ல பேர் தானே கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுற, இந்த மாதிரி வரவங்கள்ட்டெல்லாம் கோவணத்தை வாங்கி திருடி நல்ல பொருளை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ நல்ல பேர் வாங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார் அவர். நல்ல கோவணம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் சொல்லுவித்தது, என் கோவணம் கொள்ளுவது துணிந்தோ. என் கோவணத்தை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாய நீ. ஒல்லையின் குருவாணிபம் அழகிதே உமக்கு. நீ வியாபாரிங்கிறத காமிச்சிட்டியா, ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிறத காமிச்சிட்ட அப்படிங்கிறார். கொள்ளை இங்குரு வாணிபம்னாரு. வாணிபம்னா பிஸ்னஸ். பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவான், அவன் எல்லாத்துலையும் எதில் அவன் என்னத்தை பார்ப்பான், தனக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பான். அதான் பிஸ்னஸ் மேனோட ட்ரிக்கு. கொள்ளை இங்குரு வாணிபம் அழகிதே உமக்கு. நல்ல பொருள் கொடுக்குறேன்னு உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரியான பொருள் ஆட்களோட பொருளை எடுத்து வைத்து கொண்டு கொடுத்துட்டு தான் அப்படி பேர் வாங்கிட்டு இருக்கேன் நீ, நல்ல பிஸ்னஸ் மேனியா நீ அப்படின்னு சொல்கிறார் சாமி. கொள்ளை திட்டுறது, இழிவுபடுத்துறதுன்னு அர்த்தம். 10 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுனா என்ன பண்ணுறது? இப்போ நம்மளாவது என்ன பண்ணுவோம், இப்போ என்ன ஏன் பெரிய கோவனா, என்ன உலகத்தில் இல்லாத அப்படியே இந்தா வச்சுக்கா, எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா போனா போ அப்படின்றோம் நம்மளா இருந்தால். ஏன்னா பேர்பட்ட கேள்வி கேட்குறாரு. இப்போ நம்மளை பார்த்தா நமக்கு நேரத்துக்கு கோவம் இப்போ இல்லையா? நமக்கு இந்நேரத்துக்கு கோவம் இருக்கும். அவர் போத பாட்டு சொல்றாரு, சாலவும் நாளிடை கழிந்தது என்றால் அப்போ நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்போ அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். அடுத்த உடனே ஒரு எதிர்பேச்சே இன்னும் பேசலை நாயனார் இல்லையா? நம்மளுடைய நிலைமை என்ன இந்த இடத்துல? அப்போ நாயனார் எப்படி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்காரு என்பதை நாம் பார்க்க வேண்டும். கேவலப்படுத்துறதுனா சாதாரண கேவலப்படுத்துறாரு, அவ்வளோ கேவலப்படுத்துறாரு. இந்த கோவணத்தை எடுத்துக்கொண்ட, இந்த கோணத்தை வைத்துக்கொண்டு தான் மற்றவங்களுக்கு கோவணம் கொடுக்குறோம், நீ ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன பொறுத்துப்போமா? எனக்கு கோவம் வந்துடும் கண்டிப்பாக. உங்களை நீங்கள் பெரிய அடையாளர்கள் நீங்கள் பொறுத்துப்பீங்க நிச்சயமா. எனக்கு கண்டிப்பாக கோவம் வந்துடும். ஏன்னா அறியாமையில் உழக்கின்றோம் இல்லையா நாம. அவங்க ஜீவன் முக்தர், அவங்க இறைவனை ஒப்பாளர்கள். அடியவர்களுக்கு முன்பு இடர்படக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. தன்னிடத்தை குற்றமில்லை என்றால் கூட எதிர்த்து பேச பயப்படுறாங்க அவங்க. அதுதான் நம்ம அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ அது புராணத்தை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், கதை கேட்டோங்கிறதுல முக்கியம் இல்லை. அதுலேருந்து ஒரு பாயிண்டாவது கற்றுக்கிட்டோமா? அடியார்களுக்கு முன்பாக நம்ம மேலே தப்பு இல்லைனாலும் என்ன பண்ணக்கூடாதுப்பா, கோவப்பட்டு அவங்களை எழுந்தோ திட்டியோ பேசக்கூடாதுங்கிறது ஒரு நாயனார்த்திலும் தெரியுது. இப்போ நம்ம தானே. அப்போ கொள்ளை இங்குரு வாணிபம் அழகிதே உமக்கு என்றே எல்லை இல்லவன் எரி துள்ளினால் எனவே குண்டான். நெருப்பு போல கொதிக்கிறார் அங்கிட்டு. எரி துள்ளினால்னார். எரினா நெருப்பு, நெருப்பு துள்ளுறது போல இருக்கு அவர் துள்ளி துள்ளி கொதிக்கிறது, கோவப்படுறது என்று சொல்லுகிறார். வெகுண்டான் மறிகரந்து தண்டு ஏந்திய மறையவர் வெகுள பொறிகளங்கிய உணர்வினராய் முகம் புலர்ந்து சிறிய என் பெரும் பிழை பொறுத்து அருள் செய்வீர். அடியேன் அறிய வந்தது ஒன்று கன்று என அடிவணிந்து அயர்வார். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறார் சுவாமி. கீழ் விழுந்து கும்பிட்றார். சாமி பெருமானே, நான் ஒன்றும் தப்பு பண்ணல சுவாமி, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல,
என்ன சூழ்நிலைங்கிறது எனக்கு புரியலை. நான் கொண்டு போய் வச்சது உண்மை, நீ கொடுத்தது உண்மை, நான் திறந்து பார்த்தா இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறது மாதிரியான குற்றமெல்லாம் நான் அடியேன் செய்யவில்லை, என்ன செய்யறது எனக்கு தெரியல. பெருமானே என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியில் விழுந்து வணங்குகிறார். அப்படி சொல்லுகிறார், சிறிய என் பெரும் சிறியவன், நான் ரொம்ப சின்னவங்கிறார். உங்களோட நான் ரொம்ப சின்னவன் சார், நான் பெரிய பணக்காரனாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க? இல்லை கிடையாது. திடீர் புத்தகங்களுக்கு முன்னாடி சொல்ல பாருங்க, சிறிய என் பிழை பொறுத்து அருள் செய்வீர், அடியேன் அறிய வந்தது ஒன்று அன்று. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒன்றுமே தெரியாமல் செயலற்று நிற்கிறேன். என அடிபணிந்து அயர்வார் பொறிகலங்கிய உணர்வினராயின. பொறிகலங்கிருச்சுங்கிறோம்ல, அட்டி மோதன அப்படியே பொறிகலங்கிருச்சுங்கிறோம்ல, தலையில் இதில் மோதிக்கிறோம்ல. இப்போல்லாம் ஹைட்டாக வச்சிடறோம். இப்போல்லாம் வீடு கட்டினா தலையில் வச்சுருக்காங்க, இருக்காள். முன்னாடியாச்சும் வீட்டிலலாம் ஓட்டு வீடு தான் இருக்கும். அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சு வாங்கப்பாங்க. குனியாமல் போனால் நச்சுன்னு தலையில் முட்டும். அது தலையில் முட்டினோடனே பொறி கிளங்கிடும் அப்படியே, இல்லையா? அனுபவம் இருக்கா? மேக்ஸிமம் இருக்க நல்லா இருக்கும், மக்களாக இருக்குது. இனி வரக்கூடிய சந்ததிகளும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் வீடெல்லாம் தலைமை ஹைட்டாக தான் வச்சு கட்டுறாங்க, இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு எங்கேயாவது இப்போ போய் மோதிக்கிட்டால் தான் உண்டு. அப்படி பொறி கிளங்கியனா ஒன்று செயலற்று போன நிலைன்னு அர்த்தம். அறிவு ஒன்று செயல்படலை. செய்யத்தகும் பணி செய்வன் இக்கோவனம் அன்றி நயத்தகும் தனம் நல்ல பட்டாடைகள் மணிகள் உயர்த்த கோடி கொண்டு அருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தொடும் குலைந்து அடிமிசை பலமுறை பணிந்தார். சாமி, கோணம் மிஸ் ஆனது உண்மைதான், வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பத்தெல்லாம் நீங்கள் எழுதி வாங்கிக்கோங்க. இதுக்கு பதில் வேற, இந்த கோவணத்து மிஸ் ஆனதுக்கு பதில் வேற நல்ல மணி நவமணிகளால் தங்கத்தினால நல்ல வெள்ளினாலே நெய்யப்பட்ட பட்டாடைகள் உண்டு நம்மக்கிட்ட. வெள்ளி ஜரிகை, ஒரிஜினல் வெள்ளி ஜரிகை அது மாதிரியான பட்டாடைகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் கொண்டரல வேண்டும் என்று பலமுறை அடிவிழுந்து பண்ணுகிறார். காலில் விழுந்து எழுந்து சமையல் ரெக்வெஸ்ட் பண்ணுற கேட்டுங்க, ப்ளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், சும்மா என்னை அப்படி விட்டுறாதீங்க, எனக்கு இடர்பாடு அதிகமாக இருக்குது, என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை பெருமானே, உங்களோட பிழையில் நான் மாட்டிக்கொண்டேன் சொல்லி அவர் என்ன பண்ணுறார்? செய்யத்தகும் பணி செய்வன், இதனால் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நான் செய்கின்றேன், ஒத்துக்கிறேங்கிற. சின்ன விஷயத்துக்காக இதுக்காகவா பெரிய விஷயமா அது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு மேலே பார்த்து கட்டினா முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் பார்க்கணும், உலகியல்ல அனுமதிக்கப்பட்டது தான் சில விஷயங்கள் இருக்குது. சரி, தப்பு நடந்துருச்சுன்னா இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதனால கூட நம்ம செய்யக்கூடாதுன்னு தெரியாது பாருங்க. இப்போ நீங்கள் மனுநீதி நாய சோழர் புராணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்றுக்குட்டி தேர்தல் அடிபட்டு போயிடுது. உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணுறான், எங்கள் அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் போய் அந்தர்களால் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நான் செய்வேன்னு சொல்லுகின்றான். உடனே அந்தர்கள் எடுத்து சென்று அந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பசுக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில ஃபைன்ஸ்லாம் கட்டணும். தான தர்மம்லாம் பண்ணால் அந்த பசுக்கொலை, அறியாமல் செய்த பசுக்கொலை நீங்கி விடும் எல்லாம் சொல்லுகிறாங்க. அது செய்யலாம், அது அனுமதிக்கப்பட்டிருக்கு, சட்டத்தில் இடம் இருக்குது அதுக்கு. இது பின்னாடி ராஜா போகுது, ராஜா இதில் உட்காந்துருக்கான், அதனுடைய சீட்டில் உட்காந்துருக்கார் மன்னிதி சோழர். அப்போது மணி சத்தம் கேட்குது. யார் அடிக்கிறா? பசு வந்து அடித்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் அவர் அந்த மணி சத்தத்தை அவர் பிறந்ததுலேருந்து கேட்டதே இல்லையாம் இந்த ராஜா. இந்த ஆராய்ச்சி மணி ஒரு ஆட்சி காலத்தில் அடித்ததே கிடையாது வரைக்கும். அது எப்படி காதில் விழுது அவருக்கு? பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒளியோ அப்படின்னு சொல்லுகிறார் தேக்கார் சாமி. அந்த மணி ஒளி எப்படி போய் கேட்டது அவர் காதல் ராஜாவுக்கு? பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒளியோ வயந்தன் வழித்திரு மகன் ஆவி கொல வரும் அரளி ஊர்தியின் கழுத்தணி மணியினார் போ அப்படின்னு கேட்குறார். அந்த அந்த ராஜாவினுடைய பையனுடைய உயிர் எடுக்க வரான்ல யம ஏறி வர அந்த எருவு மாட்டோடைய கழுத்து மணி சத்தமோ அப்படின்னு கேட்குது அவனுக்கு என்ன சொல்லுகிறார் அவர் தேக்கார். என்ன ஏன் அப்படி மணி அடிக்குது? உடனே அமைச்சரை இகழ்ந்து நோக்கி, எப்படி அமைச்சரை உடனே எப்படி பார்க்குறாரு அவர்? இகழ்ந்து நோக்கிறார் அமைச்சர். அப்படி ஆட்சி பண்ணி கொண்டிருக்கார் ராஜா இல்லையா? ஏன்னா அப்படி இந்த குற்றம் வராமல் மக்களுக்கு ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறதுனால இப்படி வருகிறது. உடனே என்ன இந்த பசுவுக்கு என்ன ஆனது, ஏன் மணி அடிக்குது அப்படின்னு கேட்குறார் ராஜா இகழ்ந்து நோக்கி. உடனே பக்கத்தில் தான் இருக்கார். இந்த மினிஸ்டருடைய தன்மை அதை விட அதிகமானது. அவர் பக்கத்தில் தான் உட்காந்து காலையில் ராஜா ஏன்சர்லேருந்து பக்கத்தில் தான் இருக்காரு. ஆனால் ராஜாவுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ அங்கே எங்கேயோ சிட்டிக்குள்ளே ஏதோ ஒரு 4வது தெருவில் 3வது சீட்டுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் அது. இப்போ அரசலாம் தெருவில் போகும்போது
அம்மா ராஜா பையன் அடிபட்டு போயிடுச்சு அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்காரு இவர். ராஜா கேட்கும் போது சொல்லலான்னு. அதனால தான் தேவைப்படும் போது தான் பேசணும். ராஜாட்ட இருக்கும்போது வேந்தரை தேர்ந்தொழுதுகள் அரச மன்னனை தேர்ந்தொழுகள் ஒரு புதிய அதிகாரமே வச்சிருக்கார் திருவள்ளுவர் இதற்காகவே. அரசனுக்கு முன்னாடி நாம் பக்கட்டாக நிற்கக்கூடாது, அரசனுக்கு விரும்பாத சொல்லக்கூடாது, அரசனுக்கு எதுக்க போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது, அரசன் கூப்பிடும் போது தான் போகணும் பக்கத்தில் நின்றுட்டே இருக்கணும். நம்மளை தான் இப்போ கூப்பிடலையேன்ட்டு 8 தூரமாக போயிடக்கூடாது. அவன் கூப்பிடும் போது இருக்கக்கூடாது. இல்லைன்னா அது கூட்டுறோம் இல்லையாப்பா எங்கே போனேன் அப்படின்னு கேட்பான் 10 பேருக்கு முன்னாடி. 10 பேருக்கு முன்னாடி அவன் எழுந்து பேசினா கூட நம்ம பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். இதெல்லாம் அரசனுக்காக அரசனை வேந்தரை சேர்ந்தொழுகள்னு வைத்திருக்கார். மன்னரை சேர்ந்தொழுகள் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னார். அது போல பக்கத்தில் அந்த மந்திரி சொல்லுகிறார், வளவ சோழ அரசை பெருமானே சொல்லுகிறார், நீ சொல்லும் போதே அந்த மந்திரி எப்படி அது சேக்கடார் சாமியோட கவித்திறன், அது தெய்வீக புலமை. அது தப்பு நடந்திருக்கிறது உண்மைதான், ஆனால் தப்பு நடக்கிருக்கு சொல்லும் போது உன் புள்ள மேலே குற்றமில்லை அப்படிங்கிற சொல்றதுக்காக வலியுறுத்துகிறார். வளவ நின் புதல்வன் அங்க ஒரு மணிநடன் தேரில் ஏறி அரசுலாந்தெருவில் போம்பொழுது, எதில் போனா அரசுலாந்தெரு ராஜவீதியில போனா, அங்க என்ன பசுக்கு வேலை, அங்கே கண்டுக்குட்டி வர்றதுக்கு என்ன வேலை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அதனால் அவன் அன்சேவாக ஓட்டினா கூட அவன் மேலே தப்பு கிடையாதுன்னு அர்த்தம். சொல்லும் பொழுது அப்படி வார்த்தையை போடார் அந்த மினிஸ்டர், அரசுலாந்தெருவில் போகும்பொழுது. அப்படி அவன் சொல்லும் பொழுதும் என்ன இது வழக்கென்று நீ மொழிந்தால் குழக்கென்று இழந்த பசுவுக்கு அங்கது மருத்துவம் ஆகுமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் நீ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்தனர்களுக்கு ஃபைன் கட்டினா போகுதுன்னு சொல்றிய, இது ஒரு விஷயமா? உலகத்தில் எந்த பசு மணியை கோட்டால் அடிச்சது இது மாதிரி, அதுக்கேற்ற சொல்யூஷன் தான் நம்ம சொல்ல வேண்டும்னு சொல்லி அங்கே உடனே என்ன பண்ணுறான், அந்தணர்நூறுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் அமைந்தது மன்னவன் கோள் அப்படிங்கிறது மாதிரி புது சட்டத்தை ஏற்றி காமிக்கிறான் அரசன்னு பார்க்கும். அதுபோல் ஏன் இருக்கிறது தானே நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு புத்தி நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லணும். தப்பு பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தால் கூட அந்த இதை போட்டு இப்போ நீங்கள் உள்ள வக்கீல் ஃபுல்லாக அந்த வேலை தானே பார்க்குறாங்க அப்போ இல்லையா, அதை போட்டு எடுத்துக்கலாம், இதை போட்டு எடுத்துக்கலாம், அந்த செக்ஷனை போட்டுக்கலாம், இந்த செக்ஷனை பார்த்துக்கலாம், இதை போட்டு எடுத்துக்கலாம், அதை போட்டு எடுத்துக்கலான்னு வக்கீல் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கான். இப்போ எந்த தப்பு செஞ்சாலும் சட்டத்தில் தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கான இடம் இருக்குது, நல்லாவே பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தால் கூட நேரடியாக இருந்தால் கூட தப்பிச்சுக்கலான்னு இருந்தால் கூட என்ன இல்லை, ஆட்கள் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற கொள்கையில் இருக்கிறார்கள். அதனால் இவர் சொல்லுகிறார், செய்யத்தகும் பணி யாது, இதுக்கு நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு கோபம் தீருமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கேன் என்று சொல்லுகிறார். இக்கோவணம் அன்றி நீங்கள் கொடுத்த கோவணம் தவிர்த்து நயத்தகம் தனம் நல்ல பட்டாடைகள், தனம் காசு காசாக வாங்கிக்கிறாதாலும் ஓகே தான், நல்ல பட்டாடைகள் மணிகள், உயர்த்த கோடி, அதை விட இன்னும் கோடினா என்ன, கோடினா துணி, கோடினா துணி நம்ம கடைசியில் போகும்போது போடுவாங்களே, கோடி போடுறது யாரு அப்படின்னு சொல்லி போடுவாங்க, கோடினா துணின்னு அர்த்தம். மந்திர கோடி உடுத்தின கணாக்கண்டேன் கோழி நான் ஆண்டாள் படுறாங்களே, அப்போ உயர்த்த கோடி கொண்டு அருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்துடும், சாதாரணமாக சொல்லல, அதோட அவர் பயப்படுறாரு சொல்றதுக்கு. அதை ஏன்னா அதுக்கு என்ன சொல்லுவாரோ, இன்னும் பெரிய காசு பணம் வச்சிருக்கேன் பைத்திரி ஏன்ட்டார் என்ன பண்ணுறது படுத்துது, நான் கொடுத்து ஒரு கோவணும், அது 10 ரூபா கூட பொறுமானம் கிடையாது, அதுக்கு என்ன ஒரு கோழி கூட தரங்கிற இதுக்காக தான் அப்படி திபரை காட்டுறதுக்காக தான் கோணத்தை எடுத்து வச்சுட்டு வந்து போய் சொல்றியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது படுத்த கேட்டாமா. அதனால் அதை சொல்கிறதுக்கும் பயப்படுறார் ரொம்ப. உடம்பனில் அடங்கா பயத்தோடும் குலைந்து அடிமிசை பலமுறை பணிந்தார், பலமுறை விழுந்து விழுந்து கும்பிடுறார். பணியும் அன்பரை நோக்கிய பரம்பொருள் ஆனார் தனியும் உள்ளத்தராயினர் போன்று. இப்போதான் கொஞ்சம் அப்போ அது வந்ததே எல்லாத்துக்காக தான்ப்பா, இப்போ கோவணத்தை வச்சு எல்லாத்தையும் கறந்துட்டு போகலான்னு நினச்சி தான் அப்படி இருப்பா அவர். இப்போதான் கொஞ்சம் காசு பணம் தரணுன்னு என்ன ஆகிட்டு இருக்கு போல, லைட்டாக கொஞ்சம் கோவம். தனியும் உள்ளத்தனராயினர் போன்று, கொஞ்சம் கோவம் குறைஞ்சாப்புல லைட்டாக பிஹேவ் பண்ணுறது. இப்போ அதாவது இந்த எரியடை துளினார் போன்று நான் கோவத்தை. இப்போ காசு பணம் தரணுன்னு என்ன இருக்குது, இப்போ கொஞ்சம் கோவம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓஹோ இப்போ தெரியுது, மற்றவன் நினச்சிருப்பான் இது எதுக்கு வந்துருக்கே இப்போ தெரியுது அப்படின்னு இல்லையா. பணியும் அன்பரை நோக்கி பரம்பொருள் ஆனார் தனியும் உள்ளத்தர் ஆயினார் போன்று, தனியும்னா கொஞ்சம் கோபம் குறைஞ்சவர் போல. நீர் தந்த மணியும் பொன்னும் நல்லாடையும் மற்ற என் செய்ய அணியும் கோவணம் நேர்த்தமையும் என்று அருள. டேயா நானே ஒரு பிரம்மச்சாரி, என் கையில் இருக்கிறதே ஒரு தண்டு, அதில் 2 கோவணத்தை கட்டி வச்சிருக்கிறேன், இடுப்பில் 1 கட்டி வச்சிருக்கிறேன். எனக்கு நீ கொடுக்குற பட்டாடை எதற்கு, மணி எதற்கு, அணி எதற்கு, பக்கத்தில் என்னவெல்லாம் முழிக்கிறான், தப்பாக நினச்சிட்டான் அவரை அப்படின்னு. என்ன பண்ணுறாரு,
நீ கொடுத்துருக்கக்கூடிய அந்த காசு பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதனால அது எனக்கு வேணாம். நான் இன்னொரு கோவணம் வச்சுருக்கேன் இல்லையா, எனக்கு ஈரமான கோவணம் இருப்பது, அந்த கோவணத்துக்கு ஈக்குவலாக எடை போட்டு வேற கோவணம் கொடுப்போம் அப்படிங்கிறார் அவர். மணியும் பொன்னும் நல் ஆடையும் மற்ற என் செய்ய, அதெல்லாம் என்னத்துக்கு, அணியும் கோவணம் நேர்த்தர அமையும் என்று அருள. நேர்த்தர அமையும், நான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவணத்துக்கு ஈக்குவலான வேறு கோவணம் கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு போதும், ஓகே தான் அப்படின்ட்டு அந்த ஒயிட் போடுறார் கோவணத்துக்கு. இது புதுசாக இருக்குது இந்த ட்ரெண்டு. இவர் தான் புது பிஸ்னஸே பண்ணுறாரு ஆக்சுவலாக. இப்போ துணிக்கு இடம் போட்டு துணி வாங்குறது வேறைக்கும் இது வரைக்கும் நம்ம கேட்டதே இல்லை. இப்போ இந்த மாதிரி துணி இதுக்கு ஈக்குவலான துணி, இதோட ஹை குவாலிட்டி தொட்டு பார்த்தா தெரியும், நீட்டை பார்க்கலாம், அகலத்தை பார்க்கலாம், நிறத்தை பார்க்கலாம். என்ன பண்ணுறாரு இவர், இப்போ கோவணத்துக்கு ஈக்குவலான வேறு கோவணம் கொடுக்குறாரு. இவர் என்னமோ சொல்கிறார் அவரை பார்த்து, ஒல்லையும் குரு வாணிபம் அழகிதே உமக்குன்னு. ஆனால் இவர் தான் புதுசான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, சாமி தான் வந்து. அப்போ மலர்ந்த சிந்தையர் ஆகிய வணிகர், ஆஹா சூப்பர் சுவாமி, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அவர் ஓகேன்ட்டார், ஏன்னா அவர் கேட்டது ஓகே பண்ணிட்டார்ல. அப்போ கோவணம் தான் மிஸ் பண்ணியாச்சு, அது கிடைக்காது, அதுக்கு ஈக்குவாலிட்டியாக வேறு ஏதாவது வாங்கிக்கினார், கிடைக்காதுன்னா இந்த கோவணத்துக்கு ஈக்குவலாக கொடுங்கன்னா. இப்போ கூட சாமி புரியல, இல்லை காணா போனதே அதிசயம். இப்போ புதுசாக திரும்ப ஒரு கோவணத்துக்கு ஈக்குவலாக ஒருத்தர் கேட்குறாருனால என்ன நடக்க போகுதுங்கிற யோசிக்கிறவர். இந்த கோவணத்துக்கு ஈக்குவலாக என்ன இருக்க போகுது, இன்னொரு கோவணம் தான் இருக்க போகுது. என்ன பண்ணுறாரு, சும்மா சேட்டுக்கல்ல சின்னதாக ஒரு தரம் வச்சுருப்பாங்க தெரியுமா, முன்னாடிலாம். இப்போல்லாம் தான் லோட் செல் ஆகிடுது. இப்போ அதை டோரை திறந்து மேலே வச்சா இங்கே எண்ணிக்கையில் எழுத்துலாம் வந்தது, லோட் செல் அதுக்கு பேர், அது வச்சிடறாங்க. முன்னாடிலாம் ஒரு டப்பி வச்சுருப்பான், கண்ணாடி டப்பி, அது உள்ளே தான் இருக்கும் தராசு, பார்த்துருக்கீங்களா? இயற்பியல் தராசுன்னு சொல்லுவாங்க அதை. ஃபிசிக்கல் தராசுக்கு என்ன தராசுக்கு ஃபிசிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்பியல் தராசு அதுக்கு பேர். அது கீழே திறந்து விட்டால் டப்பி திறந்துக்கும், அது உள்ள வச்சோன்னா ஏன்னா காற்று கூட அடிக்காமல் அளவுக்கு அதை வச்சுருப்பான் முன்னாடிலாம். இப்போ அதெல்லாம் சுத்தமாக மழை பொழிஞ்சு போச்சு, சுத்தமாக எல்லாமே லோட் செல் தான். இப்போ இதெல்லாம் கூட கிடையாது, பெரிய தராசுலாம் உள்ள பிடிச்சலாம் தொங்கும், துலாபாரம்னு கோயிலெலாம் தொங்குது, அந்த மாதிரி விறகு கடையிலலாம் தொங்கும் முன்னாடிலாம், பார்த்துருக்கீங்களா? அது கூட இப்போலாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் லோட் செல் ஆகி போச்சு. இப்போ சுத்தமாக மழை பொழிச்சுட்டாங்க எல்லாத்தையும். அதுபோல் சின்ன தராசு ஒரு கோவணம் எத்தனை கிராமுங்க இருக்க போகுது, அதிகபட்சம் ஒரு 100 கிராம் இருக்குமா? சின்ன தராசா ஒன்று எடுத்துக்கிறாரு ஒரு கோவணம் வைக்கிறது. மலர்ந்த சிந்தையர் ஆகி வணிகர் ஏறு அணையார் அலர்ந்த வெண்ணிற கோவணம் அதற்கு நேராக இலங்கு பூந்துகில் கொள்வதற்கு இசைந்தருள் செய்யீர் நலங்கொள் கோவணம் தரும் பரிசு யாது என எம்பர். அப்போ எந்த கோவணத்தை நான் ஈக்குவல் பண்ணி அதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அலர்ந்த வெண்ணிற கோவணம் அதற்கு நேராக இலங்கு பூந்துகில் கொள்வதற்கு செந்தல். அது ஈக்குவாலிட்டியாக நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல கோவணத்தை ஈக்குவலாக வாங்காமல் நல்ல டெக்கரேட்டிவான அது என்ன ஊசியில் கொத்து ஒன்று போடுவாங்க, எம்ப்ராய்டரி, அந்த மாதிரியான ஒரு நல்ல பீசஸ்லாம் என்கிட்ட இருக்குது, அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. இவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் சைலண்டானவனே தனிஞ்ச உடனே ஒரு அடுத்து கொஞ்சம் ஏறி பார்க்குறாரு நாயனார், வேறு எதாவது கொடுத்து பார்க்கலாம், ஏன்னா அவருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. அவருக்கு தப்பு பண்ணார், அது காணாமட்டு. அப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்ம கோவணத்தை கொடுக்குறத விட இன்னும் அதிகமாக கொடுத்தா சந்தோஷப்படுவார் இல்லையா இவர். அதனால் அவர் அப்போ இலங்கு பூந்துகில் கொள்வதற்கு இசைந்து அருள் செய்யீர் நலங்கொள் கோவணம் தரும் பரிசு யாது என. என்ன எப்படி கொடுக்கறது கேட்கும் பொழுது, கொடுத்த கோவணம் ஒழிய நாம் உங்கையில் தர நீர் கெடுத்ததுக்காக நினைவுபடுத்துகிறேன். நீ கண்ணாடிச்சில் ஒன்று இப்போ நினைவுபடுத்துகிற அப்படிங்க. மொத்தம் 3 கோவணம், ஒன்று நான் கட்டியிருக்கிறேன், ஒன்று கொடுத்துட்டு போனால் நீ கண்ணாடிச்சுட்ட, இன்னொன்று தொட்டில் கட்டியிருக்கேன் அறிகிறேன். கொடுத்த கோவணம் மொழிய நாம் உன் கையில் கொடுத்தர நீர் கெடுத்ததாக முன் செல்லும் அக்கிழித்த கோவணம் நேர் அடுத்த கோவணம் இது, அதுக்கு ஈக்குவலான கோவணம் இதுதான் என்று தண்டினில் அவிழா எடுத்து, தண்டிலிருந்து அவிழ்த்து மற்றிதன் எடையிடும் கோவணம் என்றார். அதனால் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே கட்டிருக்கிறது ஒன்று, உன்ட்ட கொடுத்து காணாடிச்சது ஒன்று, அதுக்கு ஈக்குவாலிட்டியான கோவணம் என்ன தண்டில் கட்டியிருக்கேன், அதாவது இந்த கோவணத்துக்கு ஈக்குவாலிட்டியாக எதை கொடுக்க முடியுமோ இடையில அதை கொடுப்பா அப்படின்னாரு. ஓகே அப்படின்னாரு இவர். மற்றிதன் எடையிடும் கோவணம் என்றார். நன்று சால. ஓ சூப்பர் சூப்பர் சுவாமி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாமி. ஃபேனர் நினைக்கிறார் அப்படி, கோவணத்துக்கு என்ன சார் ஆகிட போகுது, என்ன பெரிய ஈக்குவல். இப்போ கூட என்ன ஒரு தெரியல பாருங்க, வந்திருக்கிறது யாருக்குறது புரிந்து கொள்ள முடியவில்லை. நன்று சாலை என்று அன்பரும் ஒரு துளை நாட்ட, துளைனா தராசு, துலாம் அப்படிங்கிறோம் இல்லையா,
துளைனா தராசு, துலா. குன்றவில்லியார் கோவணம் ஒரு தட்டிலிட்டார், ஒரு தட்டில் இவர் தன்னோட கோவணத்தை போட்டார். நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவணம் தட்டு ஒன்றிலே இட நிறை நிலாது ஒழிந்தமை கண்டார். கையில் இருக்கிற கோவணத்தை எடுத்து ஒரு போட்டார். என்ன எடுத்துருக்காருல ஒருத்தர், மேலே ஒன்று எடுத்து தான் வந்தார். இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு கொடுக்குறது அதை போட்டு பார்த்தார். அது பாட்டுக்கு மேலே நிற்கிது, இது பாட்டுக்கு கை நின்றுட்டு இருக்கு. நாடும் அன்போடு நாயன்மார்க்கு அளிக்க முன் வைத்த நீடு கோவணம் அடைய நேராக ஒன்று ஒன்றா கோடு தட்டின் மீது இடையிட கொண்டெழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கு அடியரும் அற்புதம் எய்தி. அப்போ அந்த அவர் உள்ள போய் எடுத்துறாரு கோவத்தை. ஏன்னா கையில் ஒன்று வச்சுருந்தா அதை போட்டாச்சு, படிக்கல. இன்னொரு கட்டரையாக எடுத்துறாரு. ஒன்று ஒன்றா போட்டாக்க வயிற்றுக்கு ஏற்றாப்புல கீழே இறங்கணும். அப்போ பார்க்குறோம்ல, இப்போ எடை போடுறது பார்க்குறோம்ல. அரிசி வாங்க போனால் கூட முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னா 1 கிலோ அரிசி வாங்கணும்னு வச்சுக்கப்பா, 1 கிலோ ப்ளஸ் ஒரு 50 கிராம் அப்படி இருக்கும். இப்போ 1 கிலோவுக்கு ஒரு அரிசியாக இருந்தாலும் எடுத்துட்றான்ப்பா இல்லையா? அது எடுத்து கொஞ்சம் கழிஞ்சு எடுத்துக்கிறான். அது எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டு எடை போடுறான்ப்பா. அந்தளவுக்கு. ஏன்னா அந்த லோட் செல் வந்ததுனாலே இது இந்த காலத்தில் அவ்வளோ துல்லியமாக கிடையாது இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க அப்படி. அதுபோல் இவர் என்ன பண்ணுறாரு, வியாபாரி இல்லை, இவருக்கு இந்த பழக்கம் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாரு, பொருளெல்லாம் போட்டு பார்க்குறாரு. இது ஏறோன்னு பார்த்தாக்க அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு, இது பாட்டுக்கு மேலே நிற்கிது, இறங்கல. சரி, அப்போ ஆடு சேவடிக்கு அடியரும் அற்புதம் எய்தி. ஆச்சரியம். ஒரு சாதாரண துணி காட்டனில் தான் இருக்குது. அது அதிகபட்சம் 100 கிராம் இருக்கும். அதுக்கு என்ன இவ்வளோத்தை போட்டோம், 1 கிலோ துணியை போட்டாச்சுப்போம். இது 100 கிராம் தான் இருக்கும். அது பாட்டுக்கு கீழே இருக்குது. 1 கிலோ துணி மேலே இருக்குது. ஈக்குவாலிட்டி ஆகலை இன்னும். உலகில் இல்லாத ஓர் மாயை இப்போ தான் கண்டுபிடிக்கிறார். ஓ, சம்திங் பேட், என்னமோ இருக்குது, வந்திருக்கிற ஆள் சாதாரண ஆள் இல்லை அவரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். உலகில் இல்லாத ஓர் மாயை இக்கோவணம் ஒன்றுக்கு அழகில் கோவணம் ஒத்தில. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் கொடுத்ததாகிய ஆகம வேதாகமங்களுக்கு ஈக்குவலான வேற நூல்கள் உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஏன்? அவருடைய கோவணம்ங்கிறது என்னது? வேதாகமம் தானே அவருடைய கோவணம். அதுதான் அந்த அர்த்தம். இக்கோவணம் ஒன்றுக்கு அழகில் கோவணம் ஒத்தில என்று அதிசயித்து பலவும் வெண்துகில் பட்டுடன் இடையிட உயர இலகு பூந்துகில் பொதிகளை எடுத்து மேலிட்டார். அவங்க கொண்டு வந்திருக்கிற பட்டு வெண்தூகில் இதெல்லாம் மேலே மேலே வச்சார். அப்பயும் அது பட்டு ஹைட் ஆகிட்டு இருக்கே தவிர்த்து ஒன்றும் தராசு வேறு மாற்றி ஆகிடுச்சுப்போ. பெருசாக வச்சானும்ல, பெரிய தராசை போட்டு எல்லாத்தையும் மேலே மேலே வைக்கிறாங்க, ஒன்றும் ஆகலை. அப்புறம் எம்ப்ராய்டரியில் தரனார்ல, அதெல்லாம் தூக்கி வைக்கிறார். இலகு பூந்துகில், பூந்துகில்னா பூ போட்ட துணின்னு அர்த்தம். துகில்னா துணி, பூந்துகில்னா பூ போட்டதுன்னு அர்த்தம். பூ போட்டதுன்னா எப்படி? அந்த காலத்தில் பிரிண்டிங் கிடையாது. அந்த காலத்துலலாம் என்னதுதான் கைத்துகில், எம்ப்ராய்டரி தான். பூந்துகில் பொதிகளை எடுத்து மேலிட்டார். முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வுறும் வழக்கால் பட்டோடும் துகில் அநேக கோடிகள் இடும்பத்தர தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவண தட்டு. அற்புதமான ஒரு வார்த்தை போடுறார். இந்த தட்டு ஏன் சார் கீழேயே இருக்கு? அவருடைய தட்டு ஏன் கீழேயே இருக்கு? சாமியோட தட்டு ஏன் கீழேயே இருக்குன்னு அப்படின்னா, தன் மீது அன்பு வைத்த அடியவர்களுக்கு அவர் எப்போதுமே கீழே தான்ங்கிறத காட்டுறாராம். தன்னுடைய அருள் எப்போ வேணாதானா கீழே தான், அது அடியவர்களோட இவரு தனக்கு கீழே தான் அப்படின்னு தன்னை நினைத்துக் கொள்கிறாராம். அதான் சொல்கிறார், முட்டில் அன்பர் அன்பிடும் தட்டுக்கு. முட்டில்லாத அன்பு, முட்டுதுன்னா நிறுத்திடுறதுன்னு அர்த்தம். சிலைக்கு சிவ பூஜை பண்ணுறது, இன்றைக்கி ஒரு நாள் தனி ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, போயிட்டு வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு போகிறது, அப்புறம் மறந்து போடுறது அல்லது வேறு காரணமாக இருக்குது. அதனால் சிவபூஜை எடுத்துக்கொண்டவர்கள் சிவபூஜைன்னு எடுத்துட்டோம்னா சிவபூஜை பண்ணாமல் விட்டு அன்றைக்கி தாண்டவே கூடாது. வெளியில் இது ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா என்னைக்கு நம்ம வெளியில் போனதுக்கு அப்புறம் எதுனாலும் நடக்கலாம் பார்த்தீங்களா. அதனால் அன்றைக்கு பூஜையை நம்ம மட்டும் விடவே கூடாது. அதனால தான் நடை கொண்ட மலர் தூவி முறை கொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்யும் சிறை கொண்ட வெண்டரையும் செங்காட்டம் கூடியதனால் கரை கொண்ட கண்டத்தும் கணபதி சிறத்தானு முட்டாதே பணி செய்யும்னார். யோசனை போய் பூகுணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாதே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிற்கு வேறுடே. ஒரு நாளும் ஒழியக்கூடாதுங்கிறாங்க, முட்டக்கூடாது. எது செஞ்சாலும் வடியார்கள் செஞ்ச தொண்டு புறா முட்டாமல் இருக்கிறதுக்காக தானே. சரித்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அதை ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்பார் சுவாமி.
அவங்க செய்யக்கூடிய தொண்டுக்கு. அன்னைக்கு அது தட்டிடக்கூடாதுங்கிறதுல தான் அவங்க என்னவா இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. அவ முட்டில் அன்பர்னர், முட்டாது முச்சந்தி 3000 மூர்த்தி என்ன பட்டானைன்னு சுந்தரமூர்த்தி சாமியை சிதம்பரத்து நடராஜாவை. முட்டாத முச்சந்தி 3000 3 சந்திகள்லையும் ஒழியாமல் சிவபூஜை பண்ணிக்கொண்டே இருப்பாங்க நடராஜாவைன்னு அர்த்தம். முட்டாத முச்சந்தி 3000 சிலைவாழ்ந்தவர்களை சொல்கிறார். அப்படி அவங்க சீரினால் வழிபாடு ஒழியாதோர் தில்லை சிற்றம்பலம் ஞானசம்பந்தர். எப்பொழுதும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க இந்த பூஜை பண்ணுறதுல மட்டும். 6 கால பூஜைன்னா 6 கால பூஜை, தேர் ஓடினாலும் திருவிழா நடந்தாலும் அது பாட்டு நடந்து கொண்டு தான் இருக்கும், பார்க்குறோம்ல. இன்று காலை 5 மணிக்கு தொடங்கி 2ஆம் காலம் வரை நடைபெறும்னு எழுதி போட்டுருவாங்க போர்டில், பார்த்துறீங்களா இல்லையா? நாளைக்கு தேராக இருந்ததுனாக்க நடராஜாவுக்கு நாளைக்கு காலை நடக்க வேண்டிய சிவசாவதி பூஜை இன்றைக்கி நைட்டே நடந்துவிடும், பார்த்துருக்கீங்களா? அதான் முட்டாதுன்னு அர்த்தம். எப்பொழுதுமே இடைவிடக்கூடவே கூடாது. முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வுறும் வழக்கால். அப்படி அன்பர்கள் இருந்தாங்கன்னா இவர் அருளோடு கீழே தான் இருப்பார், அருளை மேலே வைத்து என்ற வழக்கு இருக்கிறதுனால இவருடைய தட்டு என்ன இருக்கான், கீழேயே இருக்கு என்று சொல்லுகிறார். பட்டோடும் துயில் அநேக கோடிகள் இடும் பத்தர் தட்டு மேற்பட. அவங்க தட்டு மேலே இருக்கும், அவங்கள எப்பொழுது என்ன பண்ணிப்பார், இவர் மேலே வச்சிருப்பார், இவர் என்ன பண்ணுவார், கீழே அவங்களோட தன்னை கீழாக வைத்துக் கொள்வார் என்று சுவாமி காட்டுவதனால தட்டோடு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. ஆனதன்மை கண்டு அறியவர் அஞ்சி அந்தனர் முன் பயப்படுறார். ஐயோ என்னமோ வேற ஏதோ பிரச்சனையா இருக்கு, என்னமோ தெரியல, நமக்கு ஏதோ சுவாமி சோதனை கொடுக்கிறார் என்று தூணரும் துகில் வருக்கம் நூல் வருக்கமே முதலாமானம் இல்லன குவிக்கவோ தட்டின் மட்டு இதுவால் ஏனையன் தனம் விடப்பெற வேண்டும் என்று இறைஞ்ச. தூணரும் துகில் வருக்கம்னா பட்டாடைகள்னு அர்த்தம். என்கிட்ட இருக்கக்கூடிய பட்டாடை கோவணத்தெல்லாம் வச்சாச்சு, பட்டாடைகள்லாம் வச்சாச்சு. நூல் வருக்கம் காட்டனில் போட்டக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அதான் நூல் வருக்கம்னார். முதலா மானமில்லன குவிக்கவும்னா அளவில்லாமல் வச்சுருக்கோம் அந்த தட்டில். நாங்கள் இந்த ஒரு கோவணத்தை போல் அவ்வளோத்தையும் நாங்கள் வச்சு கூட இது ஒன்றும் மாறவே இல்லை. அப்போ வேறு எங்களுடைய வேறு சொத்து பத்துக்களை வைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் பெருமானே என்று விண்ணப்பித்துக் கொள்கிறார். தட்டின் மட்டு இதுவால் ஏனை என் தனம், என்னுடைய ஏனை செல்வங்களை இதில் இடுவதற்கு நீங்கள் விடணும் என்று கேட்கிறார். இடப்பெற வேண்டும் என்று இறைஞ்ச. மங்கை பாகரா மறையவர் மற்றதற்கு ஓகே ஓகே நீ எதை வேணாலும் வைக்கிறார் அவர், எதை வேணாலும் ஓகே. மங்கை பாகரர் மறையவர் மற்றதற்கு இசைந்தே இங்கு நாம் இனி வேறு ஒன்று சொல்லுவது என்கொள். நான் என்னப்பா சொல்றது உங்கள்கிட்ட இதுக்கு பிறகு, நீ எதை வச்சாலும் இருக்க போறது தெரிஞ்சு போச்சு. அங்கு மற்றும் உங்கள் தனங்களின் ஆகிலும் இடுவீர். உங்க வீட்டில் இருக்க வேற என்ன இருந்தாலும் எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுங்க. எங்கள் கோவணம் நேர் நிற்க வேண்டுவது என்றார். என்னுடைய கோவணம் ஈக்குவலாக நிற்கும், அவ்வளோதான், மற்றபடி எதை வேணாலும் போடலாம் அப்படின்னார். நல்ல பொண்ணோட என்னென்ன போடுறாரு பாருங்க, நல்ல பொண்ணோடும் வெள்ளியும் நவமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமோ தங்களை பாத்திரம் முதல் கொண்டு கொண்டு வைக்கிறார் போல் இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தில் அதெல்லாம் முன்னாடி வந்துருச்சு, இப்போ இல்லை அதெல்லாம். முன்னாடிலாம் தங்கத்தை மட்டும் தான் அடகு வைப்போம், இப்போல்லாம் தங்கத்தெல்லாம் கொண்டு அடகு வைக்கிறோம். முன்னாடிலாம் வெங்கல பாத்திரம் அடக வைப்பாங்க. காசு பணம் இல்லாத கட்டத்தில் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அண்டா குண்டா தவளை இதெல்லாம் போய் செடி கட்டில் வச்சுட்டு வருவாங்க. அதில் சுண்ணாம்புல நம்பர் இது வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு காசு பணத்தெல்லாம் வச்சார், தங்க நகை வச்சார், சேஃப்டிக்கு அச்சித்திரத்துக்கு வாங்கிட்டு வரவங்களும் போய் ஒரு காசு மட்டும் அதையும் கொண்டு வச்சுட்டார். பிஸ்கெட்டு வட்டம் வட்டமாக இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் வைக்கிறார். அப்புறம் என்ன வைக்கிறார், பல்வகை திறத்து உலோகமோ. பல்வகை திறத்து உலோகம் பிளாட்டினம் இருக்கும் போல் இருக்கு, ஒரு வேலை என்னன்னு தெரியல நமக்கு. ஏன்னா வேற என்ன, தங்கத்தை வச்சாச்சு வெள்ளியை வச்சாச்சு, வேற என்ன பெரிய உலோகம் இருக்க போகுது அதுக்கு பிறகு. இப்போ நம்ம அதை தான் பிளாட்டினம் தான் பெரிய உலோகம்னு சொல்லி கொண்டோம். வேற என்னென்னலாம் வெரைட்டி ஆஃப் அவர்கிட்ட செல்வம் இருக்கும் எல்லாத்தையும் வைக்கிறார். புணர்ச்சிகள் பலவும். புணர்ச்சினா இதுதான் அந்த அலாய் மெட்டல்னு சொல்லுவோம். அலாய் புணர்ச்சினா அலாயின்னு பேர். அலாய் மெட்டல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6 கெமிஸ்ட்ரியிலலாம் வரும். அலாய் வீல்னு ஒன்று சக்கரத்துக்கு ஓடுது இல்லையா, அது என்னென்னா கலப்புலோகம்னு பேர். அதுக்கு பேர் கலப்புலோகம்னா இரும்பு அலுமினியம்னு நினைக்கிறேன். அது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி உண்டாக்குற புது வகை மெட்டல். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது பேர் தான் அலாயின்னு சொல்லுவாங்க. ஈருலோகம்னு அதுக்கு பேர். ஈருலோகத்தகடுன்னு நீங்கள் இந்த அது பேர் என்ன, அந்த அயன் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து அயன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டக்குன்னு ஆஃப் ஆகிடும், அப்புறம் திரும்பி டக்குன்னு ஆன் ஆகுது.
அதுக்கு பேர் ஈரலோக தகடு உள்ளே வச்சுருப்பாங்க, அலாய்வில் ஒன்று வச்சுருப்பான். அது என்ன பண்ணால் ஹீட்டுக்கு ஏற்ப உருகி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணும், அவர் திரும்பி சுவிட்ச் ஆன் பண்ணும். இதெல்லாம் உள்ளே இருக்குது. இது மாதிரியான மெட்டீரியல் அவர் அடிகளலாக தயாரித்து கொள்ளக்கூடிய லோகங்கள், அதான் பல்வகை புணர்ச்சியினர். அப்படி இருக்கக்கூடிய புணர்ச்சிகள் பலவும் எல்லையில் பொருள் சுமந்து அவர் இடையிட கொண்டே. இப்போ ஆள் வண்டியில் போய் அழுத்துட்டு வருது. இப்போ இங்கேருந்து இவங்க ஆரைக்கு தற்காலிகமாக தான் டென்ட் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆரையிலேருந்து வந்து நல்லூருக்கு. இப்போ ஆக்சுவலாக எங்கள் வீடு எங்கே இருக்குது? ஆரையில் இருக்குது. அங்கேருந்து பொருள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வண்டியில் போய் ஆள் எடுத்து வந்துட்டுருக்கான் எல்லாவற்றையும். ஏன்னா வைக்கிறதுக்கு வேணும் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் எங்கேயோ வச்சுருந்துருப்பார் இப்போ வீட்டிலேருந்து. அதனால் ஆள் சுமந்து வந்து எடுக்கிறங்கிறார் பாருங்க. எல்லையில் பொருள் சுமந்து அவர் இடையிட கொண்டே. தராசு பெருசாக இருக்கும் அப்போ இல்லையா? பெரிய லெவல் தராசு போட்டு பெரிய லெவலில் ஜாமனை வச்சு அடிக்கிட்டு இருக்காங்க. கொண்டே மல்கு தட்டு மீது எங்கள் எல்லையில் இடையிட கொண்டே மல்கு தட்டு மீது எழுந்தது வியந்தனர் மன்னோர். இவர் எவ்வளோ அதான் சொல்கிறேன்னா உலோகங்களை வைக்கிறார். அண்டா குண்டாலாம் வைக்கிறான்னு வச்சுக்கோம். இப்போ கண்டிப்பாக வெயிட் இருக்கும். அப்போ கூட என்ன ஆகுது? தட்டுன்னா வைக்க வைக்க கீழே ஆகாமல் என்ன ஆகிட்டு இருக்கு? மேலே தான் போய் கொண்டிருக்கிறத பார்த்து உலகத்தில் எல்லாம் பார்த்து வியக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தவம் நிறைந்த நான்மறை பொருள் நூல்களால் சமைத்த சிவன் நிரும்பிய கோவணம் இடும் செழுந்தட்டுக்கு அவனி மேல் அவர் நீதியார் தனமெலாமன்றி புவனம் யாவையும் நேர் நீலா என்பது புகழோ. சேக்கரார் சாமியோட கருத்து நமக்கு சமாதானம் சொல்றார். என்ன இப்படி ஒரு அதிசயம் இப்படி நடக்குமா உலகத்தில் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்காக சேக்கரார் சாமி நமக்கு ஒரு சமாதானம் சொல்றார். என்னன்னா, சிவருமானுடைய கோவணத்துக்கு அவருடைய கோவணம் என்னது? தவம் நிறைந்த நான்மறை பொருள்கள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவணம் இல்லையா? வேதாகமங்களாகிய தத்துவார்த்தமாகிய சிவபெருமானுடைய கோவணம். அதற்கு ஈக்குவலாக அபர்நீதியாருடைய தனம் என்ன? உலகத்தில் உள்ள எந்த பொருளை கொண்டு வச்சாலும் அது ஈக்குவாலிட்டி ஆகாதுங்கிறது பெரிய அதிசயமா என்ன? இல்லை, அதிசயம் ஒன்றும் இல்லை. அதனால மேற்படி கதையில் நடக்குதுன்னு பார்ப்போங்கிறார். அதனால் நேரிலா என்பது புகழோ நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலார் நேர் நின்று. அப்போ பார்க்குறார் அந்த நிகரிலார்னா நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலார். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்நீதி நாயனார் உழைவில் பல்தனம் ஒன்று ஒழியாமை உய்தொழிந்தேன். பெருமானே அக்கௌண்ட் பாஸ்புக் கூட வச்சுட்டேன் கொண்டு வந்துங்கிறார். ஏன்னா பாஸ்புக் கூட நீங்கள் அப்புறமேல அக்சஸ் பண்ணிக்கலாம். போய் உழைவில் பல்தனம் எல்லாவற்றையும் கொண்டு வச்சாச்சு. இப்போ வீட்டை போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. வீட்டுக்குள்ளே எல்லா ஜாமானையும் கொண்டு வச்சாச்சு. அக்கௌண்ட் பாஸ்புக் கூட கொண்டு வச்சாச்சு. லாக்கர் கீயும் கொண்டு வச்சுருக்கேன் போகிறார். அதனால் உழைவில் பல்தனம் ஒன்று ஒழியாமை உய்தொழிந்தேன். எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஒன்று கிடையாது என்கிட்ட. பாக்கி இருக்கிறது யாரு? நான் மட்டும்தான் இருக்கேன். என் முன்னாடி இருக்கேன், என் பிள்ளை இருக்கான். 2 பேர் தான் இருப்பான், 3 பேர் தான் இருப்போம். அப்போ இதுக்கு மேலே எங்களுக்கு சொத்துன்னு ஒன்று. இப்போ என்னோட சொத்துனா யாருப்பா? என் மனைவியும் என் பிள்ளையும் தான் அப்படிங்கிறார் தலைவர். பெருமானே அழைக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் சுவாமி, எல்லாவற்றையும் சாமியோட ஒப்பு கொடுக்கணுங்கிறதா இருக்கான கதையோட தாத்பரியமே அதுதான். தலைவர் யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமே. நாங்கள் 3 பேரும் ஓகேன்னா நாங்கள் தட்டில் நாங்களும் ஏறிக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துளையில் ஏறிடப் பெறுவது உன் அருள் என தொழுதார். தொழுதார் சுவாமி, எங்களுக்கு வேறு கதி இல்லை சுவாமி, நாங்களும் ஏறிக்கிறோம் பேசாமப்போ, வேற என்ன இருக்குப்பா அதுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். தொழுதார். பொச்சமில் அடிமை திறம் புரிந்தவர் எதிர் நின்று அச்சம் முன்புற உரைத்தாலும். அச்சத்தோடு சொல்கிறார். பொச்சமில்ல குற்றமில்லாத அடிமை செய்தவராகிய நயனார் அச்ச முன்புற உரைத்தாலும் அங்கனர் அருளால் நிச்சயித்து. என்ன நிச்சயித்து? ஓகேன்னு சொல்றாருன்னு அர்த்தம். என்ன நிச்சயித்து? முத்தியை நிச்சயித்துன்னு அர்த்தம். முத்தி ஓகே உங்களுக்கு கேரண்டி பண்ணிட்டார். ஏன்? தன்னையும் ஒப்புவிச்சுட்டாரேப்பா பெருமான்ட்ட. இதுக்குள்ள வேற என்ன இருக்கு? இப்போ கொடுத்துட வேண்டியதான். அருளால் நிச்சயித்து அவர் நிலையினை துளையனும் சலத்தால் இச்சழக்கி நின்று ஏற்றுவார். அவருடைய நிலை அவர் நீதியார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை
விண்ணுலக வாழ்க்கை ஏற்றுவதற்கு வாய்ப்பாக அந்த துளையாகிய அந்த தராசினையே என்ன பண்ண போறாரு, மாற்ற போறார் சுவாமி என்பதற்காக ஏறுவதற்கு ஒப்புக்கொண்டார். ஏன்னா அந்த தராசோட தான் போறாங்க அவங்க மேல. தராசை என்ன ஆயிடுதுப்பா, அவங்களுக்கு விமானமா மாறிட போகுதுப்பா. ஏறினவங்க தான் இறங்கல, ஏறினாங்க உடனே கையோட கைலாசத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. நிச்சயித்து அவர் நிலையினை துளையனும் சலத்தால் இச்சழக்கி நின்று ஏற்றுவார் ஏற்றுதற்கு இசைந்தா. ஓகேப்பா ஏறுங்க, ஓகேன்னார். மணமகிழ்ந்து அவர் மலர்கழல் சென்னையால் வணங்கி புடைமலர்குழல் மனைவியார் தம்மோடு. நம்மளா தானே பண்ணுவோம், முதல்ல நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது பொழைச்சிக்கிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றோம். ரொம்ப கட்டமாக இருந்தால் இல்லையா, கொஞ்சம் கட்டம் அவ்வளோதே பண்ணி அனுப்பி வைப்போம். சாமி பற்றி திடீர்னு இப்போ வகுப்பு இப்போ நம்மளே எண்ணி பார்த்துப்போம்ப்பா. சாமி இப்போ வந்து நம்ம கிளாஸ் முடிஞ்சு வெளில போகிறோம், சிவபெருமான் வந்து நிற்கிறார். இப்போ உங்களுக்கெல்லாம் முக்தி இன்னைக்கு வாங்கன்னா இப்போ போகிறது யாரும் டிலே இருக்க, இப்போ யாராரு போவார்? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுற, வீட்டில் தேடிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த பிள்ளைக்கு தேடும் இல்லையா, அம்மா போனாங்க வரலையே, நமக்கு அது பற்றி வராது. ஏன் நமக்கு முக்தி கொடுக்குற சாமி அவங்கள பார்த்து பாருங்கிற எண்ணம் நமக்கு வரப்போகிறதே இல்லையா ஒரு ஆள் கூட இல்லையா. நமக்கு இது கொடுக்கக்கூடிய சாமி நம்ம இங்கே விட்டு போகிறவங்க எல்லாரையும் அவர் தான் பார்த்து, இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அவரை பார்த்துக்கிட்டு இருந்த சாமி அவங்கள நாளையிலேருந்து பார்த்து பாருங்கிற புத்தி நமக்கு வரப்போகிறது கிடையாது. அப்போ கூட என்ன பண்ணுவோம், சிந்தனை யார்கிட்ட இருக்கும், விட்டு அவ்வளோதான் இருக்கும் இல்லையா. அதனால இவர் என்ன பண்றார், மனைவியார் தம்மோடு புதல்வன் தனை உடன் கொடு தனித்துணை வளம் கொண்டு. அற்புதம், சிவன் செய்கைன்னு புரிஞ்சிருச்சு அவருக்கு. அதனால தனித்துளை வளம் கொண்டு தகவால் இனிய செய்கையில் ஏறுவார் கூறுவார் எடுத்து ஏறினார். ஏறிக்கிட்டே பேச ஆரம்பித்தார் சாமி. என்ன பேசுறார் நாயனார், இழைத்த அன்பினில் இறை திரு நீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க அப்படின்னார். ஏறி நின்று நாங்க இதுவரைக்கும் திருநீறு உத்ராட்சம் தரித்த அரணடியார்களுக்கு செய்த பணியில குற்றம் இல்லை என்றால் இந்த துளை தட்டு நேரா நிக்கணும். ஏறினோடனே இவர் இதாக இல்லை, இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச பணியில அடியாருக்கு நாங்கள் செய்த பணியில குற்றம் இல்லாமல் இருந்தது உண்மை என்றால் இந்த துலாத்தட்டு நேராக நிற்க வேண்டும் சாமி. மழைத்தடும் பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த அஞ்செழுத்தோம் சிவாய நம சிவாய நமன்னு ஓதிக்கிட்டு நிற்கிறார். ஏறினார் தட்டில் சொல்லுகண்ட ஏறினார். மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏற அண்டர் தம்பிரான் திரு அறை கோவணம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைபடாடி அவர் அடிமை தொண்டும் ஒத்தலால். இப்போதான் என்ன ஆகுது, பெருமானுடைய வேதாகமத்துக்கு ஈக்குவலான அந்த கோவணம் இவருடைய சிவஞான போதமும் ஈக்குவலாக ஆயிட்டதுனால என்ன ஆகுது, அப்போ பெருமானுக்கு ஈக்குவல் என்னதில் கிடையாது, பொன்பொருள் கிடையாது. எது, நம்முடைய அறிவு. அதாவது என்னை அறிவு என்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். அவருடைய சிவஞான போதம் தான் வேதாகமம். அது ஈக்குவலாக நமக்கு ஏற்படக்கூடிய பக்குவம் இருவினை ஒப்பு, அதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய பக்குவம். அது ரெண்டு ஈக்குவல் ஆனதுனால என்னானதான், கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தால் ஒத்து நேர் நின்றது அத்துளைதான். ஒரு ஏரி என்னுடைய அடிமைத்திறம் பழிப்பில்லை என்றால், இந்த அடிமைத்திரத்தில் குற்றம் இல்லை என்றால், நான் இதுவரைக்கும் திருநீறு பூசணங்களை கும்பிட்டது உண்மை என்றால் இந்த தொலாத்தட்டு நேராக நிற்கட்டும் என்று சிவாய நம என்ற 5 எழுத்து ஊதி நின்றார். அது வரைக்கும் ஏறாத்தட்டு என்னானது, 2 சமமாக நிற்கிறது என்று சொல்கிறார். மதி விளங்கிய தொண்டர்தம் பெருமையை மன்னோர் துதி செய்து எங்கனும் அதிசய முறை எதிர்தொழுதார். எல்லாரும் கும்பிடுறாங்க, அரகர 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 என்று பார்த்து கொண்டிருந்த கூட்டம் அனைத்து விழுந்து கும்பிடுகிறது. அற்புதமான காட்சியை பார்த்து கும்பிடுகிறது. கதிர்விசும் விடை கறந்திட நிறந்த கற்பகத்தின் புதிய பூமழை அமையவர் மகிழ்வுடன் பொழிந்தார். வானமழை மறைஞ்சு போச்சான். வானத்திலிருந்து என்னவா கூட்டுது, கற்பக பூவா கூட்டுது. மேலும் தேவர்கள் எல்லாம் அந்த அற்புதமான காட்சியை பார்த்து அந்த பூ மாறிகளை வாரி வாரி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த நாயனாருடைய தொண்டை எண்ணி அந்த துலாத்தட்டெல்லாம் வந்து பூவா கொட்டுகிறது என்று சொல்கிறார். அண்டர் பூமழை பொழிய, தேவர்கள் எல்லாம் பூமழை பொழிய மற்ற அதனிடை ஒளித்த முண்ட வேதியர் நின்று கொண்டிருந்தார் இல்லையா, வேதியர் முண்ட வேதியர் திடீர் பூஜை கொண்டு முண்ட வேதியர் அந்த பூமழையில மறைஞ்சார். அவர் மறைஞ்சிட்டார். அதனிடை ஒளித்த முண்ட வேதியர் ஒரு வழியான் முதல் நல்லூர் பண்டு தாம் பயில் கோலமே. அந்த நல்லூரில் இந்த வேதியராக வருவதற்கு முன்னாடி பண்டு ஒரு கொண்டு கோலம், ரிஷபத்தில் அம்பாலோடு கூடிய இருந்த கோலம், அந்த கோலம்
பண்டு தாம்பையில் கோலமே விசும்பினில் பாகம் கொண்ட பேதையும் தாமுமாய் காட்சி முன் கொடுத்தார். ரிஷபத்தில் வந்து அம்பாளால் காட்சி கொடுக்குறார் சாமி. அந்த பூமாரி பொழிவதற்கும் ஒரு மேலே ஏறி நிற்பதற்கும் அந்த முண்டை வேதியர் மறைவதற்கும் எல்லாம் ஒரே வினாடியில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மேலே ஏறினார், பூமாரி பொழிந்தது. இந்த ஒரு பாட்டில் அந்த சினாரியை கிரியேட் பண்ணுறார் சேக்கராய சாமி. நமக்கு இவர் ஏறுறார், 5 எழுத்து ஓதி ஏறுறார், பூமாரி பொழிகிறது, முண்டை வேதியர் மறைகிறார். சுவாமி ரிஷபத்தில் அம்பாலோடவே அந்த நல்லூர் சாமி உண்டாகிறார், வந்து தோன்றுகிறார். பண்டு தாம்பையில் கோலமே விசும்பினில் பாகம் கொண்ட பேதையும் அம்பாலோட வரணும், அது ரொம்ப முக்கியம். ரிஷபத்தில் அம்பாலோட பார்க்கறது அருள் காட்சி. தாமமாய் காட்சி முன் கொடுத்தார். அப்போ சாமி பார்க்குறார், ரிஷபத்தில் உட்காந்துருக்க சாமி பார்க்குறார். சாமி வந்து நீங்கள் தானா, எனக்கு தெரியவே இல்லையே, ஒரு நாள் தெரியாமல் இருந்துட்டானே பெருமானே. தொழுது போற்றி அத்துளைமிசை நின்று தராசில் நின்றுருக்காருணும் நாயனார். சாமி ரிஷபத்தில் இருக்கிறார், வானத்தில் இவர் தராசில் நிற்கிறார். தொழுது போற்றி துளைமிசை நின்று நேர்துதிக்கும் வழிவில் அன்பரும் மைந்தரும் மனைவியார் தாமோ. அன்பர், மைந்தர், மனைவியார் 3 பேரும் முழுதும் இன்னருள் பெற்று முன்தொழுது இருக்கும் அழிவில் வான்பதம் கொடுத்து எழுந்து அருளினார் ஐயரே. அவர்களுக்கு முத்தியை கொடுக்குறார், முத்தி பிராப்தி கொடுக்குறார் சுவாமி. அப்போ அவங்க இருந்து கைலாசத்துக்கு போனோம்ல, இங்கேருந்து புறப்பட்டு போவதற்கு விமானம், இங்கேருந்து போவதற்கு விமானமாக என்னவா கிளம்புது, அப்படியே அந்த தராசே கிளம்புது, தராசிலே புறப்படுறாங்க மேலே அவங்க. நாதர்தம் திரு அருளினால் நற்பெரும் துளையே மீது கொண்டு எழு விமானம் அதுவாகி மேல் செல்ல கோதில் அன்பரும் குடும்பமோ குறைவர கொடுத்த ஆதிமூர்த்தியார் உடன் சிவபுரியினை அணைந்தார் என்று அந்த ஆதிமூர்த்தியாக சிவபெருமான் தன்னுடைய அந்த கோதில் அன்பர் குடும்பத்தோடு கொடுத்த, குடும்பத்தையும் பெருமானுக்கே கொடுத்தார். இப்போ தன்னுடைய சொத்து பத்தி எல்லாம் கொடுத்தார், குடும்பத்தையும் கொடுத்தார், மகனை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்த அந்த பெருமானுக்காக அந்த பெருமான் என்ன பண்ணுறார், அந்த துலாவையே விமானமாக மாற்றி அவர் அப்படியே அழைத்து கொண்டு அவரும் சிவபுரியை சென்றடைகிறார்னு கைலாசத்துக்கு அடைந்தார்கள். இவரும் கைலாசத்துக்கு அடைந்தார் சொல்லி புராணம் நிறைவாகிறது. பொதுவாக இந்த சேக்கராய சாமி என்ன பண்ணுவார்னா, ஒரு புராணம் நிறைவாகும் போது அடுத்த நாயனாருடைய புராணத்தை சொல்லி தான் நிறைவு கொண்டுவார், தோற்றுவாய் செய்து கொண்டு. ஆனால் இங்கே பாருங்கள், அமர்நீதி நாயனாருடைய புராணம் நிறைவாகி போச்சு. ஏன் இப்போ அமர்நீதி நாயனாருடைய புராணத்துக்கு முதல் புராணம் என்ன? விரண்மிண்ட நாயனார் புராணம். விரண்மிண்ட நாயனார் புராணத்தில் கடைசி பாட்டு என்னன்னு பாருங்களா, சும்மா ஒரு வேறு பிரிதியன் திருத்தொண்ட தொகையால் உலகம் விளங்க போரும் பேருதனக்கு காரணராம் பிரானார் விரண்மிண்டரின் பெருமை கூறும் அளவு என் அளவிற்றோ அவர்தால் சென்னி மேற்கொண்டே ஆரை வணிகர் அமர்நீதி அன்பர் திறக்கொண்டு திருத்தொண்டு அறைகோம்னார். அப்போ நான் விரண்மிண்ட நாயனாருடைய புராணத்தை சொல்லிவிட்டு அமர்நீதி நாயனாருடைய தொண்டை சொல்லுகிறேன் என்ன ஆரம்பித்தேன். அமர்நீதி நாயனார் விரண்மிண்டருக்கு முன்னாடி பாருங்க, அதுக்கு முன்னாடி மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணம் இருக்குது. இன்னுயிர் திகைக்க கண்டும் எம்பிரான் அன்பர் என்று நன்னெறி காத்து சேதிநாதனார் பெருமை தன்னில் எண்ணுரை செய்தேனாக இகழ் விரல்மெண்டர் புற்றால் சென்னி வைத்து அவர் முன் செய்த திருத்தொண்டு செப்பலுற்றேன்னார். அப்போது மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் முடியும் பொழுது விரண்மிண்டர் சொல்கிறார், விரண்மிண்டர் புராணம் முடியும் பொழுது அமர்நீதியார் சொல்கிறார். ஆனால் அமர்நீதி நாயனார் புராணம் நிறைவாகும் பொழுது அடுத்த நாயனார் யார், எரிபத்த நாயனாரை சொல்லலை. ஏன்? அடுத்த சறுக்க ஆரம்பிக்குது. வெரி குட். ஏன்னா இதோட அமர்நீதி நாயனார் இந்த முதல் சறுக்கமாகி தில்லைவாழந்தன சறுக்கு நிறைவாகுது. புரியுதுங்களா? தில்லைவாழந்தனத மடியாருக்கு மடியன் திரையிலகண்டத்துக்கு எவனாருக்கடியன் இல்லையே என்ன ஏற்படுத்த முடியும் நேர்ந்த குடிமாரடியாருக்கு மடியன் வெள்ளமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியன் பெருபொழுது தொன்றையான் விரண்மின்றற்கடியன் அல்லிமன் முல்லையந்தன் அமர்நீதிக்கடியன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளன் பாட்டு நிறைவாகி போச்சு. அதனால அவருடைய புராணம் அங்கே நிறைவாயிட்டு. இப்போ அடுத்தது புதிய சருக்கம் இலைமலிந்த சருக்கம்னு தொடங்குகிறது. இலைமலிந்த சருக்கத்தில் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியன்னு எரிபத்த நாயனார் புராணம் தொடங்குகிறது. அதனால் எரிபத்தர் புராணம். அதனால் எரிபத்த நாயனார் புராணம் முடிஞ்சதுன்னா இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியன் அலைமலிந்த யாரு சாரு ஏனாதி நாயனார் இல்லையா, ஏனாதி நாயனார் புராணம் அதுக்கு தோற்றுவாய் பண்ணுவார். அதனால் அடுத்த வகுப்பில் நம்ம வேறு ஒரு நாயனாருடைய புராணத்தை இல்லை பெரிய புராண பகுதியை சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு பண்ணி கொடுக்குறோம். திருச்சிட்டம்பலம் போய்ட்டு எல்லாம் மூர்த்தி எல்லாம் மொழி எங்கள் மோன ஒரு வாழியல் வார்த்தை என்ற மொழி என்பர் வாழி ஆரம்பிச்சு. நீங்கள் வகுப்பில் கேட்கக்கூடிய கேள்வி